ஹலோ. இந்த உண்மையில் இன்றைய மின்ன நிகழ்ச்சியை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் இன்று உண்மையில் தேர்தல் மறுமொழி. ஏற்கனவே நாங்கள் மின்ன நிகழ்ச்சியை பலமுறை கூறியது போல் பதுளை என்பது ஆளுங்கட்சிக்கு ஒரு ஆட்டங்காணும் தொகுதியாக அமையும் என்பது அந்த வகையில் தான் ஏற்கனவே நாங்கள் மின்னலில் ஒவ்வொரு நாளும் மின்னலை நடத்தியிருந்தோம். அதில் கூறியது போல் அந்த வாக்கு வங்கியும் சரிந்திருக்கிறது. அதைவிட சசீந்திர ராஜபக்ஷ அவர்கள் நாங்கள் 1,59,000 வாக்குகளிலே 1,36,000 வாக்குகளை பெற்றிருந்தார். அவர் நம்ம 1,40,000 வாக்குகளில் 96,000 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். எனவே அவர் கிட்டத்தட்ட 40,000 வாக்குகளை சசீந்திர ராஜபக்ஷ அவர்கள் இழந்திருக்கிறார். நாங்கள் தற்போது கலையகத்திலே 2009 தேர்தல் விவரத்தையும் பார்த்துவிட்டு இங்கு இருக்கின்ற இருவர் அதாவது முஜிப் டி ரஹ்மான் அவர்களும் அதேபோல் இந்த அதாவது YLSM ஹமீட் அவர்களும் இருக்கிறார் தற்பொழுது நமது கலையகத்திலே. இந்த வகையில் முஜிப் ரஹ்மான் உங்களோட தேர்தல் இந்த நிலைமையை என்ன வகையில் பார்க்கிறீர்கள்? நன்றி ரங்கா அவர்களே. நான் நினைக்கிறேன் நாங்க கடைசி திங்கக்கிழமை நான் உங்களை சந்திச்ச இந்த மின்னல் நிகழ்ச்சியிலே அதிலே நான் ரொம்ப தெளிவாக கூறின ஒரு விஷயம்தான், இந்த தேர்தல் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் கீழ் வைக்கக்கூடிய கடைசி தேர்தலை அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாட்டில் உருவாகும் என்று. ஏனென்றால் அந்த பிரதேசத்திலே நான் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட வகையிலே எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், மாகாணத்திலே வாழக்கூடிய சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம்கள் எல்லாரும் ஒரு மாற்றத்தை இந்த நாட்டில் ஒரு தேவை என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள். இப்ப இந்த தேர்தலில் கிடைச்ச பிரதிபலம் மூலமா எங்களுக்கு விளங்கக்கூடிய காரணம் என்னென்றால், தெளிவா இந்த நாட்டிலே ஒரு தேசிய மட்டத்திலே ஒரு தேர்தல் நடந்தால் அதிலே ஒரு மாற்றம் இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று இந்த தேர்தலில் பிரதிபலம் மூலமா எங்களுக்கு விளங்கி இருக்கிறது. ஏனென்றால் 2009 நடந்த மாகாண சபை தேர்தலிலே ஆளும் கட்சி பொதுஜன இந்த கட்சி அரசாங்கம் அவர்கள் 4,09,018 வாக்குகள் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 2014 தேர்தலில் 3,49,906 அப்படி என்றால் 60,000க்கு மேற்பட்ட வாக்குகள் அவர்களுடைய வாக்குகள் குறைஞ்சிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி 2009 1,24,719 வாக்குகள் எடுத்திருக்குது. 2009 2014 1,29,140. 2014 இன்று நடந்த தேர்தலில் 2,74,773 வாக்குகள் எடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா ஐக்கிய தேசிய கட்சி வாக்குகளை 1,50,000க்கு மேற்பட்ட வாக்குகள் கூடியிருக்கிறது. அப்ப எங்களுக்கு விளங்குறது என்னென்றால், கடந்த காலத்துல இந்த நாட்டில் அரசாங்கம் கூறினபடி அபிவிருத்தி திட்டங்கள் அமைஞ்சிருக்கிறது. இந்த நாட்டில் மக்களுக்கு வசதி வாய்ப்புகள் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். தோட்ட தொழிலாளர் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்த்திருக்கிறோம். இனங்கள் மத்தியிலே ஒத்துமை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்ற கூறின விஷயங்கள் எல்லாம் மக்கள் நிராகரிச்சிருக்கிறார்கள். இதில் பார்த்தீர்கள் இன்று ஆளுங்கட்சியிலே செந்தில் தொண்டமானவர்கள் 3ஆவதாக வந்திருக்கின்றார் 31,000 வாக்குகளை பெற்று. நான் நினைக்கிறேன் தமிழ் உறுப்பினர்கள் அவருடைய இந்த நிகழ்ச்சியிலே அவருடைய அவருக்கு ஏற்பட்ட அந்த விபத்தையும் நாங்கள் இங்கு காட்டலாம் என்று நினைக்கின்றேன். அது பார்த்தீர்கள் அவருக்கு 31,000 வாக்குகள் வந்திருக்கின்றன. அதைவிட சுரேஷ் வடிவேல் அவர்களும் இந்த தேர்தலில் வென்றிருக்கின்றார். ஆனால் அந்த விஷுவலை சற்றுள்ளது பார்ப்போம். இது
நாங்கள் உண்மையில் மீண்டும் ஒரு முறை அந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கும் மின்னல் நிகழ்ச்சிக்கும் இடையிலே பாரிய பிரதிவாதிவாதங்கள் இருக்கின்றன. மின்னல் நிகழ்ச்சியிலே நாங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை சாடியும் இருக்கிறோம், அவர் பலமுறை சாடி இருக்கின்றோம். மேலும் செந்து தொண்டமான் அவர்களை பற்றி கூட பேசி இருக்கின்றோம். அவர் செய்கின்ற முறைகளிலே விளம்பரங்களில் தமிழ் கல்வி வளர்ந்திருக்கிறார் பேசியிருக்கின்றோம். ஆனால் வாதங்களை வைக்க முடியும். ஆனால் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு எதிராக கூட நாங்கள் பல வாதங்களை வைத்திருக்கின்றோம். ஆனால் நிச்சயமாக ஒரே ஒரு விடயத்தை நாங்கள் மின்னலில் இன்று கண்டிக்கின்றோம். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், ஒரு தமிழ் பேசும் மகனே கொலை செய்வதற்கு முற்படுவானாக இருந்தால் அவனைப் போல ஒரு துரோகி எங்கும் இருக்க மாட்டார்கள். அதாவது ஒரு சொற்ப தன்னலத்துக்காக அந்த மக்களையும் அந்த ஒரு தலைவன் கருத்துக்களால் வெல்ல முடியும். நாங்கள் பல வாதி பிரதிவாதங்களை, பல இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு எதிரான பல கருத்துக்களை 8 வருடங்களாக இந்த மின்னல் நிகழ்ச்சியில் வைத்து வருகிறோம். ஆனால் இப்படியான கொலையில் அதுவும் அந்த மக்களையும் அடித்துக் கொள்கின்ற ஒரு கேவலமான நிலைமையில் இன்று தமிழ் பேசும் மக்களின் அரசியல் மாறி இருக்கிறது. இந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் ஆறுமுகம் தொண்டமான் அமைச்சர் அவர்கள் போய் தானே பண்டாரவளை போலீஸ் ஸ்டேஷனிலே இந்த கொலைக்கும் சுரேஷுக்கும் இடையில் தொடர்பு இருக்கிறதா என்பதனை ஆராயும்படி கூறியிருக்கின்றார். ஆனால் அவர்கள் இதைவிட ஊடக மாட்டில் கூட திகாம்பரத்தம் அவர்கள் மீது கூட குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். எனவே ஆனால் நிச்சயமாக ஒரே ஒரு விடயம் இங்கு இருக்கிறது என்று சொன்னால், யாராக இருந்தாலும் இவர்கள் சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்பட வேண்டும். கருத்துக்களை வெல்ல முடியும். ஆனால் கேவலம் பெரும்பான்மையிடம் வாயே துறக்க முடியாத இந்த சமூகம் சிறுபான்மை தலைமைகளை கொலை செய்வதற்கு முற்படுவார்கள். யாராயிருந்தாலும் நிச்சயமாக அரசு அவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வேண்டும். இந்த நிகழ்ச்சியை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். மீண்டும் ஒருமுறை நாங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும், எமது தமிழ் சமூகம் பாராளுமன்றத்துக்கு வருவதற்கும் கேவலம் ஒரு மாகாண சபைக்கு வருவதற்கு எப்படி தமிழ் பேசும் மகனை கொலை செய்ய முற்படுகிறான் என்பதனை எமது மக்கள் மீண்டும் பார்க்க வேண்டும் என்பதற்காக நாம் மீண்டும் ஒளிபரப்பாக செய்கின்றோம். உண்மையில் பார்த்தால் அந்த வாகனத்தை தவறுதலாக ஓட்டியிருப்பார் இருந்தால் அவர் கொண்டு ஒரு வாகனத்தை மோதி இருக்க வேண்டும். அவர் போய் அந்த வாகனத்தை அழகாக பார்க் பண்ணிவிட்டு நிறுத்திவிட்டு அவர் போய் பதுளை போலீசிலே பண்டாரவாளையில் நடந்த சம்பவத்தை பதுளை போலீசிலே போய் சமைத்தார். திட்டமிட்ட ஒரு கொலை, அதுவும் ஒரு அரசியல் தலைமையை அளிப்பதற்காக அங்கிருக்கின்ற பொது மக்களையும் நசுக்கிக் கொள்கின்ற ஒரு கேவலமான ஒரு நிலைமை நடைபெற்றிருக்கிறது. நீங்கள் கூறிய அந்த விடயத்துக்கு வருமா இருந்தால் செந்தில் தொண்டமானவர்களும் இந்த ஐக்கிய தேசிய கட்சியில் பார்த்தால் 2வது அதிகூடிய வாக்குகளை பெற்ற அவராக வேலாயுதம் அவர்களின் மகன் அவர்கள் வந்திருக்கிறார். ருத்ரதீபன் அவர்கள் வந்திருக்கார், அதிகூடிய வாக்குகளை பெற்ற 2வது. எனவே தமிழ் மக்களின் வாக்குகள் இருபக்கமும் சென்றிருக்கின்றன. ஆளுங்கட்சிக்கும் சென்றிருக்கிறது, இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு சென்றிருக்கிறது, அதே மாதிரி இந்தியாவிலே ஐக்கிய தேசிய கட்சிக்கும் சென்றிருக்கின்றன. முஸ்லிம் வாக்குகள் இந்த வகையில் பிரிந்திருக்கிறது. பதுளை மாவட்டத்தை பொறுத்தவரை நாங்க அவர்களே முஸ்லிம் வாக்குகள் இருக்குது 44,000 மற்றும் தான் இருக்கிற நிலைமை. அப்ப நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அந்த 44,000 ஒரு 25,000 முஸ்லிம்கள் வாக்குகள் அவர்களுடைய வாக்குகள் போடுவார்கள் தான் எதிர்பார்த்தது. ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர் அமீர் அவர்கள் 15,000 அவர் எடுத்திருக்கிறாரு அவருடைய விருப்பு வாக்கு. இப்ப வரக்கூடிய நான் இப்ப அவருடைய இந்த மின்னலுக்கு வர முந்தி நான் அவருடைய கதைச்சேன். இப்ப அவர் சொன்னார் அவருக்கு 15,000 விருப்பு வாக்குகள் அவர் எடுத்தது. அப்படி பார்த்தால் அங்கனிக்கு நான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ரிஷாட் பத்ருதீன் அமைச்சர் அவர்களும் ரவுப் ஹக்கீம் அவர்களும் போட்டியிட்டு அவர்கள் 5,000 வாக்குகள் எடுத்திருக்கிறார்கள். ஐக்கிய தேசிய கட்சிக்கு தான் கூட முஸ்லிம்கள் வாக்குகள் வந்திருக்கிறது. ஆனால் ஒரு உறுப்பினரே வரக்கூடிய அந்த வாக்குகள் எங்களுக்கு விருப்ப வாக்குகள் போதாம் பெய்திருக்கிறது. இதை நாங்கள் தொடர்ந்து கூறினோம். ஏனென்றால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில 1,00,000க்கு மேற்பட்ட வாக்குகள் இருக்கிறது பதுளை மாவட்டத்தில். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் 44,000 வாக்குகள் தான் இருக்கிறது. அப்ப அந்த 44,000 வாக்குகளை நாங்கள் எதிர்பார்க்கிறது. தொலைபேசி அழைப்பு. ஹலோ, வணக்கம்.
வணக்கம். ஹலோ. ஹலோ. எங்கிருந்து பேசுகின்றீர்கள்? உங்களோட பேர் என்ன? கேள்வி நேரம் போகிறது. குயிக்காக உங்களோட பேரையும் இனி கேட்கின்றவர்கள் உங்கள் பேரையும் இடங்களையும் கூறிவிட்டு உங்களை கேள்வியை கேளுங்க. உங்களோட கேள்வி என்ன? உங்களோட பேர் என்ன? உங்களோட கேள்வி என்ன? இந்த நடந்த யூபிஎஸ் தேர்தல்ல டாட்டா கேக்குறீங்க? டாட்டா கேக்குறீங்க? நான் முஜிபுர் ரஹ்மான். இந்த தேர்தல்ல உண்மையாகவே யூபிஎஸ்சிக்கு தோல்வி அடைந்திருக்கும். முஸ்லிம் காங்கிரசும் அகில இலங்கை காங்கிரசும் ஒன்று சேர்ந்து கேட்டதாலதான் அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க. யார் வெற்றி அடைஞ்சது? இந்த யூபிஎஸ் வெற்றி அடைஞ்சிருக்கு. அவங்க அரசாங்கத்தோட வெற்றி சேர்ந்து கேட்க இல்லையே. இல்ல அவங்க அரசாங்கத்துக்கு சார்பாகத்தான் இந்த நன்றி நன்றி. உங்களோட கேள்வி என்ன? உங்களோட கேள்வி என்னன்னா, இப்படி முஸ்லிம் காங்கிரஸ் இப்படியான வேலைகளை செய்யற மீண்டும் முஸ்லிம் காங்கிரஸ் இந்த யுஎன்பி கட்சி சேர்த்துக் கொள்ளுமா? நான் கூறிக்கொண்டு வந்த விஷயம் என்னன்றால், அப்ப எங்களுக்கு அந்த அடுத்த அதே போல ஐக்கிய தேசிய கட்சியின் கடைசியா வென்ற உறுப்பினர் எடுத்திருக்க வாக்குகள் 20,000 விருப்ப வாக்குகள் எடுத்திருக்கிறார்கள். 7ஆவதுக்கு வந்த பதுல்ல மாவட்டத்தில் 8ஆவதுக்கு வந்த உறுப்பினர் 20,000 விருப்ப வாக்குகள் எடுத்திருக்கிறார். அப்ப அமீர் அவர்கள் 15,000 விருப்ப வாக்கு எடுத்திருந்தா அவரை கூறினார்கள். அப்படி என்றால் இப்ப இன்னைக்கு விளங்கக்கூடிய விஷயம், நாங்கள் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கூட்டின ஒரு விஷயம்தான். பதுல்ல மாவட்டத்தை பொறுத்த வகையில அங்க ஐக்கிய தேசிய கட்சியின் அமீர் அவர்களுக்கு கடந்த 2009 அவருக்கு 200-300 வாக்குகள் தான் விருப்ப வாக்குகள் குறைஞ்சது அவருக்கு மாகாண சபைக்கு போறதுக்கு. அந்த நேரம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தனியா போட்டிட்டு 4,150 வாக்குகள் அவர்கள் எடுத்தார்கள். அப்ப நாங்க இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கூட கூடின விஷயம் என்னென்றால், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் ரிஷாட் பத்ருதீன் அமைச்சர் அவர்களும் ஒன்று போட்டு இந்த கேட்கிறதுனால ஐக்கிய தேசிய கட்சியின் வெல்லக்கூடிய முஸ்லிம் உறுப்பினரை நிறுத்துறதுக்கு தான் இவர்களுடைய முயற்சி இருக்கிறது என்று நாங்கள் கூறினோம். அது மட்டுமல்ல, இவர்கள் அரசாங்கத்துக்கு சார்பாக தான் இந்த தேர்தலில் போட்டியிடுறது. என்னென்றால், நிமல் சிறிபால சில்வா அவர்கள் தெளிவா கூறியிருந்தார் ஒரு பத்திரிகை மாநாட்டிலே, அரசாங்கம் இந்த தேர்தலிலே முஸ்லிம் உறுப்பினர்களை நிறுத்தவில்லை என்றால் அவர்களுக்கு சார்பாக ஒரு முஸ்லிம் குழு இந்த தேர்தலிலே போட்டியிடுறது என்று நிமல் சிறிபால அமைச்சர் அவர்கள் கூறியிருந்தார். அப்ப அவர் கூறினது தெளிவா இருக்குது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், வெத்திலை சின்னத்துல யார் ஒரு முஸ்லிமரும் போட்டிவிடவில்லை. அப்ப அரசாங்கத்தோட இன்று இந்த 2 கட்சியும் இணைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அரசாங்கத்துக்கு ஆதரவா இருக்கக்கூடிய கட்சி. இவர்கள் கடந்த மாநசபை தேர்தலையும் இவர்கள் வெற்றி பெற செஞ்ச இவர்களுடைய உறுப்பினர்கள் எல்லாரும் அரசாங்கத்தோடு இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மேல் மாகாணத்திலேயும் எங்களுடன் போட்டியிட்டார். அந்த எங்களுடைய தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தனியா போட்டியிட்டார்கள். ரிஷாட் பத்ருதீன் அவர்களுடைய கட்சி தனியா போட்டியிட்டார்கள். அவர்கள் 2 பேரும் 2 உறுப்பினர்கள் எடுத்தார். ஒரு உறுப்பினர்கள் கொழும்பு மாவட்டத்தில் அவர்கள் இன்று அரசாங்கத்து பக்கத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது வயம்பா தேர்தலையும் அப்படித்தான் இருக்கிறது. இன்று வடக்கு மாகாண சபையிலேயும் அவர்களுடைய உறுப்பினர்கள் எல்லாம் அரசாங்கத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது இன்று இவர்கள் இந்த தேர்தல் ஊவ மாகாண சபை தேர்தல்ல இவர்களுடைய பிரச்சாரத்தை இவர்கள் மக்களுக்கு முஸ்லிம்களுடைய பாதுகாப்பா அவர்கள் இருப்பார்கள், முஸ்லிம்களுடைய உரிமைகளுக்கு போராடுவார்கள் என்று இவர்கள் கூறிக்கொண்டு அந்த பிரதேசத்தில் சென்ற பிரச்சாரங்களை மக்கள் நிராகரித்து இருக்கிறார்கள். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், 2 அமைச்சர்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரபல 2 அமைச்சர்கள், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ரிஷாட் பத்ருதீன் அவர்களுக்கு 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். 2 குறைக்கிறீங்க 3 அப்படியாண்டா 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்த ஒரு 2 கட்சி. அப்படி ஒரு கட்சி ஒன்று அந்த பிரதேசத்தில் அவர்களுடைய அரசாங்கத்தில் அவர்களுடைய கிடைக்கக்கூடிய சலுகைகள், பணம், அதெல்லாம் போட்டு இந்த தேர்தலில் அவர்கள் பிரச்சாரம் பண்ணி அவர்கள் 5000 வாக்குகள் தான் எடுக்கிறதுக்காண்டி. அது என்ன காரணம்? ஏன்னா மக்களுக்கு விளங்கிச்சு இவர்கள் இந்த நேரத்தில் அரசாங்கத்தை தோக்கடிக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவர்கள் அரசாங்கத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த தேர்தலில் முன்வந்து இருக்கிறார்கள் என்று மக்களுக்கு அது தெளிவா விளங்க வந்தது.
அதனால அவர்களுடைய வாக்குகளை ஒரு 5000க்கு அன்று லிமிட் பண்ணிடுச்சு. நான் எங்களுக்கு தெரியும் கூடுதலா அந்த பிரதேசத்துல போயிட்டு வேலை செஞ்சது முஸ்லிம் ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய மாகாண சபை உறுப்பினர்கள் தான் வேலை செஞ்சோம். நான் எங்களுடைய ஃபைரூஸ் ஹாஜியார் அவர்கள், லாஃபி ஹாஜியார் அவர்கள், கூட இஃப்திகார் ஹாஜியார், அப்படி கூட மாகாண சபை உறுப்பினர்கள் தான் நாங்கள் தான் வேலை செஞ்ச பிரச்சாரம் எல்லாம் பண்ணினது. அப்ப ஆனால் இவர்களுடைய பிரச்சாரங்கள் நடந்தது 2 அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் தான் இந்த ரெட்டையில சின்னத்துக்காக வேண்டி இவர்கள் பிரச்சாரத்தை நடத்தினது. அப்ப அப்படி பிரச்சாரம் நடத்தியும் அவர்களுக்கு அவர்கள் நினைத்த ஒரு சீட்டோ அப்படி இல்லாட்டி 7000 8000 வாக்கு இருக்கக்கூடிய டார்கெட்டுக்கு அவர்களுக்கு பேத்துக்கொள்ள இயலாது போனது. அதுல விளங்கக்கூடிய ஒரு மக்கள் தெளிவா ஒரு தகவலை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் அரசாங்கத்தோடு இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு அரசாங்கத்தில் ஒரு ஏஜென்டா தான் இந்த தேர்தலில் முன் வந்திருக்கிறீர்கள், அதனால மக்கள் அதை நிராகரித்து இருக்கிறார்கள். அதே இந்த அமைச்சர்களும் இதை விளங்கெடுக்க வேண்டும். உண்மையான யதார்த்தம் என்ன, இன்று இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்கள் எல்லாரும் இந்த அரசாங்கத்தை தோற்கடிக்கணும் என்று மல நிலைப்பாடு இன்று இருக்கிறார்கள். இன்று முஸ்லீம்களை நாங்கள் எடுத்தாலும் கூடுதலா முஸ்லீம்கள் எதிர்பார்க்கிறது இந்த ராஜபக்ச அரசாங்கத்தை தோற்கடிக்க வேண்டும். அது எங்களுக்கு மாகாண சபை தேர்தலில் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கூடுதலா எதிர்கட்சிக்கு தான் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள், சிலவர் ஜேவிபிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அப்படி பார்க்க போகல இன்று இந்த அரசாங்கத்துக்கு ஏனென்றால் இன்று ஜனாதிபதி அவர்கள் இந்த தேர்தல்ல அவரே நான் கண்டேன், நான் என்னுடைய கண்டென்றால் நான் கண்டேன், ஜனாதிபதி அவர்கள் எல்லா சந்தியிலையும் இறங்கி போனார், வீட்டுக்கு போனார் ஜனாதிபதி அவர்கள் இந்த தேர்தல்ல வாக்கு கேட்டுக்கொண்டு. என்னடா ஜனாதிபதிக்கு கூட விளங்கி தேர்தலுக்கு முன்னாள் தொலைபேசி அழைப்பு இருக்கிறது, அதுக்கு நான் வந்து கொண்டு வருகின்றேன். அவர்கிட்ட பதிலுக்கு போயிட்டு வரேன். வணக்கம். ஹலோ வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீர்கள்? புதுக்கோட்டையில இருந்து அசர் காய்க்கிறேன். ஆமா சார். முஜிபுரம் மாவட்டம் கேள்வி சொன்னா வந்து இப்ப உண்மையிலே இலங்கைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று தேவைப்படுகிறது. எனவே என்ன சொன்னா வந்து இப்ப எதிர்காலத்துல வந்து யூஎன்பி வந்து ஐக்கிய தேசிய கட்சி வந்து சிறுபான்மையை எடுத்துக்கொண்டு எப்படி இந்த ஆட்சி மாற்றத்தை இவர்கள் மேற்கொள்ள போகிறார்கள் என்ற ஒரு இதை வந்து முத்திபுரம் அமைச்சர்களுக்கு சொல்ல வேண்டும் சொல்லி. ஏன்னா ஒவ்வொருவர்களும் பிரிந்திருக்கிறார்கள். மனோ கணேசன் பார்த்தால் அப்படி போன்றவர்கள் இருக்கிறார்கள். எனவே இவர்களை எடுத்துக்கொண்டு எப்படி ஐக்கிய தேசிய கட்சி ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி செல்லும் என்றுதான். சரி, எந்த இடம் சொல்லுங்க. எந்த இடத்துல கேட்குறீங்க? புதுமோட்டில இருந்து கேட்கிறேன். நன்றி நன்றி. நாங்கள் உங்கள்கிட்ட பதிலுக்கு போயிட்டு வருவேன். சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள், முதலில் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அழைத்தமைக்க நன்றி தெரிவிக்கின்றேன். சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் கூறுகின்ற பொழுது கூறிய சில அடிப்படை விடயங்களை தொட்டு பதிலை கூறலாம் என்று நினைக்கின்றேன். ஒன்று, இந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியில் இறுதியாக தெரிவு செய்யப்பட்டவர் சுமார் 20,000 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். 15,000 வாக்குகளை முஸ்லீம் அங்கத்தவர் பெற்றிருக்கின்றார். எனவே இந்த முஸ்லீம் கூட்டணிக்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் அளிக்கப்படாமல் இருந்திருந்தால் அந்த அங்கத்தவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கலாம். அதே போன்று கடந்த முறை முஸ்லீம் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டதன் காரணமாக ஒரு சில 100 வாக்குகளால் அந்த முஸ்லீம் அங்கத்தவர் தோல்வியடைந்தார். வெளிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த முன்வைப்பு ஒரு லாஜிக் இருப்பது போல் தோற்றப்பாடு இருக்கின்றது. அது ஒரு விடயம். இன்னும் ஒன்று, ஆளுங்கட்சியை வெல்ல வைப்பதற்காக ஐக்கிய தேசிய கட்சிக்கு செல்லுகின்ற வாக்குகளை குறைப்பதற்காக இந்த அணி களமிறங்கியது என்று அவர்கள் சொல்லுவதை விடவும் நான் தெளிவாக அவருடைய குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு பதில் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இதுதான் இந்த தொடர்ச்சியாக இந்த தேர்தல் காலத்தின் போதும் அவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள். மூன்றாவது, இந்த நிலைமைக்கு மத்தியிலும் 2 முஸ்லிம் அமைச்சர்கள் தேர்தலில் களமிறங்கியும் கூட பதுளை மாவட்ட முஸ்லிம்கள் இவர்களை நிராகரித்திருக்கின்றார்கள், ஐக்கிய தேசிய கட்சியை ஆதரித்திருக்கின்றார்கள். இந்த 3 விடயத்தையும் தொட்டு பதில் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அதற்கு முன்பு நாங்கள் களமிறங்கியதற்கான பின்னணியை சற்று சுருக்கமாக சொல்ல வேண்டும். ஊவா மாகாணத்தில் பதுளை மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிடுகின்ற எதுவித நோக்கமும் எங்களுக்கு இருக்கவில்லை. கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக பதுளை மாவட்ட ஊவா முஸ்லீம் கவுன்சில் மற்றும் சில அமைப்புகள் எங்களை தொடர்பு கொண்டு சொன்னார்கள், முஸ்லிம்கள் இதுவரை 1988ஆம் ஆண்டு சித்திக் ஹாஜியார் என்கின்ற ஒருவர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் ஊடாக 1வது மாகாண சபை தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டார். அதன் பிற்பாடு ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடாக நேரடியாக இன்று வரை ஒரு முஸ்லீம் உறுப்பினர் தெரிவு செய்யப்படவில்லை. வெற்றிடம் ஏற்பட்ட சந்தர்ப்பங்களில் ஒரு முஸ்லீம் உறுப்பினர் அந்த இடத்துக்கு நியமிக்கப்பட்ட வரலாறும், அதே நேரம் ஒரு முறை போனஸ் ஆசனத்தில் நியமிக்கப்பட்ட வரலாறும் தான் இருக்கின்றதே தவிர
நேரடியாக மக்களின் வாக்குகளினால் இன்று வரை 88ஆம் ஆண்டிற்கு பிறகு இன்று வரை ஒரு முஸ்லிம் மாகாண சபை உறுப்பினர் தெரிவு செய்யப்படவில்லை. கடந்த மாகாண சபை தேர்தலில் வந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இழந்துவிட்டோம். எனவே இம்முறை மதுரை மாவட்டத்தில் எந்த ஒரு முஸ்லிம் சகோதரரும் எந்த ஒரு கட்சியிலும் போட்டியிடக்கூடாது, எல்லோரும் ஒரு பொது அணியில் போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்த பொழுது ஆரம்பத்தில் எங்களுக்கு எதுவித உடன்பாடும் இருக்கவில்லை என்றால் அதாவது அந்த கான்செப்டில் உடன்பாடு இருந்தது. நாங்கள் தேர்தலில் போட்டியிடுகின்ற எந்த எண்ணமும் எங்களுக்கு இருக்கவில்லை. நாங்கள் சொன்னோம், நல்ல முடிவு, நீங்கள் எல்லா கட்சிகளையும் ஒன்று சேருங்கள், நாங்கள் வேண்டுமான உதவி செய்கின்றோம், ஆனால் நாங்கள் தேர்தலில் களமிறங்கவில்லை என்று சொன்னபோது தொடர்ச்சியாக வற்புறுத்தி வந்தார்கள். இறுதியில் நாங்கள் மதுரை மாவட்டத்துக்கு நேரடியாக விஜயம் செய்து பல ஊர்களிலும் கூட்டங்களை வைத்து மக்களின் கருத்துக்களை கேட்டபொழுது அவர்களும் சொன்னார்கள், இம்முறை என்ன விலை கொடுத்தாயினும் முஸ்லிம்களுக்குரிய பிரதிநிதித்துவத்தை காப்பாற்றியாக வேண்டும். அதற்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழி, சகல முஸ்லிம் கட்சிகளும் ஒரு சுயேட்சை அணியாக ஒரு பொது அணியாக போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்த பொழுது நாங்கள் சொன்னோம், நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, சகல கட்சிகளுடன் பேசுங்கள், அவ்வாறு கட்டாயம் தேவை ஏற்பட்டால் நாங்களும் வருகின்றோம், அதை நாங்கள் வெளியிலிருந்து உதவுகின்றோம், எங்களுக்கு தேர்தலில் குதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை என்று நாங்கள் சொன்னோம். அதனைத் தொடர்ந்து அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, சகல கட்சிகளுடன் பேசினார்கள். குறிப்பாக இந்த தேர்தலில் போட்டியிட்ட சகோதரர் அமீர் போன்ற வேட்பாளர்களாக வரக்கூடிய சாத்தியப்பாடு இருந்தவர்களிடம் நேரடியாக பல தடவைகள் சென்று கதைத்தார்கள். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்தவரையில் இந்த உடன்பாட்டிற்கு அவர்கள் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கவில்லை. ஏனென்றால் ஐக்கிய தேசிய கட்சி நம்புகின்றது, வடகிழக்கிற்கு வெளியே உள்ள முஸ்லிம்களில் பெரும்பான்மையானோர் தங்களது வாக்குகளை என்ன நடந்தாலும் தங்க தட்டில் வைத்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு தாரை வார்ப்பார்கள் என்பது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய நம்பிக்கையாக இருந்து வருகின்றது. மட்டுமல்ல, அதுதான் உண்மையும் யதார்த்தமும் கூட. அதாவது முஸ்லிம் கட்சிகளை எடுத்துக்கொண்டால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸாக இருக்கட்டும், எங்களுடைய கட்சிகளாக இருக்கட்டும், அவை பெரும்பான்மையாக வடகிழக்கு முஸ்லிம்களின் வாக்குகளைத்தான் தங்கி இருக்கின்றன. எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை கடந்த 3 மாதங்களுக்கு முன்புதான் முதல் தடவையாக நாங்கள் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டோம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வடகிழக்கிற்கு வெளியே போட்டியிட்டாலும் கூட பெரும்பான்மை வாக்குகள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு தொடர்ச்சியாக சென்றதுதான் வரலாறு. எனவே இம்முறையும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு மக்கள் வாக்களிப்பார்கள். எனவே முஸ்லிம்களுக்கு ஒரு ஆசனம் கிடைக்கின்றதா இல்லையா என்பதை பற்றி ஐக்கிய தேசிய கட்சிக்கு கவலை இல்லை. ஏனென்றால் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வேட்பாளர்களையும் இந்த பொது அணியில் நிறுத்துங்கள். நாங்கள் அப்பொழுது துவாவில் கேட்கின்ற நோக்கம் இருக்கவில்லை. ஒரு சுயேட்சை குழுவாக எல்லோரையும் போட வேண்டும் என்றுதான் அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. எனவே அதற்கு ஐக்கிய தேசிய கட்சி உடன்படவில்லை. எனவே அவர்கள் முஸ்லிம்களை அவ்வாறு அவர்கள் இடை போட்டிருக்கின்றார்கள், முஸ்லிம்களும் அவ்வாறு தான் இருக்கின்றார்கள் என்பது முஸ்லிம் அரசியல் கட்சிகளுடைய குற்றம் இல்லை. நான் அவருடைய ஏனைய கேள்விகளுக்கு வருவதற்கு முன்பு நான் ஒன்றை கூற வேண்டும். இந்த இலங்கையில் வடகிழக்கிற்கு வெளியே உள்ள முஸ்லிம்கள் 65-70% அன்று தொடக்கம் இன்று வரை ஐக்கிய தேசிய கட்சிக்கு தான் வாக்களித்து வருகின்றார்கள். அண்மை காலமாக கடந்த 2 வருடங்களாக முஸ்லிம்கள் பலதரப்பட்ட மனோ உளைச்சலுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காலத்தில் வடகிழக்கில் வாழ்ந்த முஸ்லிம்கள் புலிகளின் பிரச்சனைகளால் முகம் கொடுத்த வரலாறு இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த பிரச்சனை தீர்ந்திருக்கின்ற நிலையில் இன்று வடகிழக்கிற்கு வெளியில் முஸ்லிம்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது ஜனநாயக ரீதியாக பார்த்தால் 65 அல்லது 70% அல்லது பெரும்பான்மை 50% மேற்பட்ட முஸ்லிம்களுடைய வாக்குகளை பெறுகின்ற ஐக்கிய தேசிய கட்சிக்குத்தான் முதலாவது தார்மீக கடமை இருக்கின்றது இந்த முஸ்லிம்கள் தொடர்பாக பேசுவதற்கு. உங்களுக்கு தெரியும், முஸ்லிம்களுடைய பிரச்சனை முதலாவது ஆரம்பித்தது கடந்த 2 வருடங்களுக்கு முன்பதாக தம்புள்ளை பள்ளிவாசலில் இருந்து. தம்புள்ளை பள்ளிவாசல் தொடர்பாக எந்த ஒரு ஐக்கிய தேசிய கட்சி தலைவர்களும் குரல் கொடுக்கவில்லை. முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கின்றார், அது வேறு விஷயம். அவர் அறிக்கை விடுவார். என்ன அறிக்கை விடுவார்? முஸ்லிம் அமைச்சர்களுக்கு எதிராக அறிக்கை விடுவார். ஏதாவது எங்காவது ஒரு சம்பவம் நடைபெற்றால் அதற்கு எதிராக முஸ்லிம் அமைச்சர்களுக்கு எதிராக அறிக்கை விடுவார். அதற்கு நான் வருகின்றேன். ரணில் விக்ரமசிங்க இன்று வரை தம்புள்ள பள்ளிவாசல் தொடர்பாக அறிக்கை நீங்க உண்மையை கூறுதா? ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தம்புள்ள பள்ளிவாசல் வச்சு காய்ச்சார், பொதுபல சேனாக்கு எதிராக கதைச்சாரு. பேருவல சம்பவத்தில் உங்களுடைய 2 அமைச்சர்களும் பேத்து அன்று பாராளுமன்றத்தில் விவாதத்தில் 2 அமைச்சர்களும் இருக்கவில்லை. பாராளுமன்றத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் அன்று பாராளுமன்றத்திலையும் காய்ச்சது, அன்றகுமார் திசாநாயக்கோட. இப்ப நீங்க எப்படி சொல்றீங்க ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பேசவில்லை? பொதுபல எதிராக ரணில் விக்ரமசிங்க நீங்க எதிர்த்து கலைக்கணும். உங்களுடைய அமைச்சர் கூறினார் ரணில் விக்ரமசிங்க பாருங்க. நீங்க இடையூறு செஞ்சா முஜிபுர் ரஹ்மான், நீங்க இடையூறு செய்தா உங்களை போல 10 மடங்கு இடையூறு செய்ய எனக்கு தெரியும். பேசுங்க. முதலாவது பொய் சொல்லுவது யார் என்பது
பேசி முடிந்ததன் பின்பு நீங்கள் சொல்ல வேண்டும். பொய் சொல்லாம பேசுங்க. அப்ப நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பொய் சொன்னா நான் ரிப்ளை பண்ணணும். உங்களுடைய நேரத்தில் இவர் சொல்றாரு இவ்வளவு காலம் ஸ்ரீலங்கால நடந்த விஷயங்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சி பேசல. நீங்க பாராளுமன்றத்தில் இருந்தீங்க. ரணில் விக்ரமசிங்க நீங்க கூறுங்களே. நீங்க கூறுங்களே. பாராளுமன்றத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பொதுபல சேனாக்கு எதிராக கலக்கவில்லையா? இவர்களுடைய அமைச்சர்கள் எங்க இருந்தார்கள்? அன்று விவாதம் நடத்துற நேரத்தில் பொதுபல தமிழ்ல பேருவலையில தர்காட் நகரத்தில் நடந்த சம்பவத்துக்கு ஜெய் கீல்டன்ல இருந்தாங்க. ஜெய் கீல்டன்ல இரண்டு அமைச்சர்களும் பொய் சொல்லாம பேசுங்க. நான் பொய் சொல்றேன், உண்மை சொல்றேன். முதல்ல சொல்றீங்க ஐக்கிய தேசிய கட்சி காய்க்கல. நீ அது பொய். முதல்ல நீ அது உண்மை, அது பொய். நான் வந்து அமைச்சர்களுக்கு எதிராக அல்ல, நான் அரசாங்கத்துக்கு எதிராக காய்க்கிறனால தான் என்ன 4ஆம் தட்டுக்கு எடுத்துக்கொண்டு போனது. என்னத்துக்கு? அரசாங்கத்துக்கு எதிராக காய்ச்சனால தான் என்ன 4ஆம் தட்டுக்கு எடுத்துக்கொண்டு போயிட்டு ஏன் ஆபீஸுக்கு சிஐடி போட்டது. அமைச்சருக்கு எதிராக நாங்க காய்க்கல. நாங்க காய்க்கிற அமைச்சர்களுக்கு எதிராக இந்த அமைச்சர்கள் அரசாங்கத்தில் இருந்து கொண்டு முஸ்லிம் சமூகத்தை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள். முதலாவது உங்கள்கிட்ட உண்மை இருந்த ஹக்கு இருந்தா அடுத்த ஆளோட கருத்தை கேட்டு போட்டு நீங்க வரைக்கும் நான் அமைதியாக இருந்தேன். நீங்க பொய் சொல்றீங்க. நிரூபிக்கிறேன். நான் உண்மையை சொல்ற பொய்யை நான் நிரூபிக்கிறேன். நீங்க அரசாங்கத்தில் ஒரு ஏஜென்டா வேலை செஞ்சேன்னு நான் சொல்றேன். அது உண்மை. நீங்க கோடாரி நீங்க கடந்த மாநசபை தேர்தல் வாக்குகள் எடுத்து எங்க போறீங்க? நான் உண்மையை கூறுறேன். உங்களோட பலையினம் என்னன்னா அடுத்த கலைக்கும் போது குறுக்க உங்களோட டைமுக்கு நீங்க கலைங்க. நீங்க கோடாரி காம்பு என்பதை நான் நிரூபிக்கிறேன். நான் சொன்ன உண்மையா பொய்யான்றதை சொல்றேன். தம்புள்ள சம்பவம் நீங்க சொல்லுங்க. எந்த இடத்துல எப்ப ரணில் விக்ரமசிங்க பேசி நான் பேசி முடிச்சது சொல்லணும். நீங்க அது வரைக்கும் அமைதியா கேட்டுக்கணும். ரணில் விக்ரமசிங்க பேசவில்லை. ரணில் விக்ரமசிங்க எப்ப பார்லிமெண்ட்ல வாய் திறந்தாரு தெரியுமா? ஹலால் இஷ்யூ வந்தது. அதுக்கடையில பள்ளிவாசலுக்கெல்லாம் கல்லடிச்சாங்க. ஆரம்பத்தில் பொதுபல சேனை வெளியே வர முதல் நிறைய பள்ளிவாசலுக்கு கல்லடிச்சாங்க. அப்ப எல்லாம் அவங்க முழு பணியாத முஸ்லீம் அமைச்சர்களுக்கு பேசினாங்க. அதுக்கு பிறகு ஹலால் இஷ்யூ வந்தது. பாரிய பிரச்சனையாக பொதுபல சேனாக்கு பின்னால பெரும்பான்மை மக்கள் அள்ளி செல்லப்பட்ட ஒரு சூழ்நிலை. ரணில் விக்ரமசிங்க கலைஞர் இவர் காய்ச்சார். இவர் ஒரு அறிக்கை விடுவார். அதை பத்தி நாங்க இல்ல அறிக்கை விடாத செயலால் ஈடுபட்டு அப்படி நாங்க வீதியில போராடினார்கள். உங்களோட அமைச்சர்கள் தான் அறிக்கை விட்டு அரசாங்கம் முதல்ல விவாதத்துக்கு சும்மா அந்த அறிக்கை விட்டு அந்த கேவலமாக உங்களோட அமைச்சர்கள் தான் அரசாங்கத்தில் இந்த இது உங்களோட அரசாங்கம், இது எங்கட அரசாங்கம் அல்ல. இப்ப நீங்க if you want to do that I am ready for that. Otherwise please listen and then reply. Listen and then reply. ரணில் விக்ரமசிங்க ஹலால் இஷ்யூ விஷயத்துல எப்ப பேசினாரு தெரியுமா? அமைச்சர்கள் அரசாங்கத்துக்குள்ள போராடி ஹலால் கமிட்டி சப் கமிட்டி போட்டாங்க அமைச்சர்கள். அந்த நேரம் தான் முதல் தடவையாக ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்க பேசுறாரு. பேசும்போது அரைவாசி நேரம் முஸ்லிம் அமைச்சர்களுக்கு ரணில் விக்ரமசிங்க எங்க பேசுறாரு. முதலாவது ரணில் விக்ரமசிங்க வாய் திறந்தது அந்த ஹலால் இஷ்யூல சப் கமிட்டி போட்டதுக்கு பிறகுதான் பாராளுமன்றத்தில். அப்படி இல்லாம எங்காவது ஒரு இடத்துல ரணில் விக்ரமசிங்க பேசினார் என்று நீங்க ஆதாரத்தை பத்திரிகை ரீதியாகவோ ஏதாவோ நீங்க முடியுமாக இருந்த ஆதாரத்தை முன்வைங்க பேச்சுக்கு பிறகு. ரைட். அந்த பேச்சிலையும் அரைவாசி நேரம் முஸ்லிம் அமைச்சர்கள் பேசினார். நான் கேட்க விரும்புகிற கேள்வி, வடகிழக்கு வெளியாப்பத்துக்கு பிரச்சனை பொதுபல பிரச்சனை வடகிழக்குல இல்லை. வடகிழக்கு வெளியில் இந்த பிரச்சனைக்கு 70-60 விதமான முஸ்லீம்களோட வாக்குகள் சொன்னார். உங்களை நிராகரிச்சுட்டாங்க மக்கள், யூஎம்பியோட தான் நிற்கிறாங்க. அதான் உண்மை. வடகிழக்கு வெளியில் யூஎம்பியோட தான் நிற்கிறாங்க மக்கள். அன்பு வழக்கம் இன்று வரைக்கும் அப்படி தான் நிற்கிறாங்க. பேசுனீங்களா? உங்க ரணில் விக்ரமசிங்க சரி பேசினீங்க. பாராளுமன்றத்திலிருந்து அரைவாசி நேரம் வடகிழக்குல ஓட்டெடுக்காத முஸ்லீம் மினிஸ்டர்மாருக்கு நீங்க ஏசினீங்களே, நீங்க பேசாததுக்கு யாரும் உங்களுக்கு ஏசின? ஏன் இந்த மக்கள் யூஎம்பிஎம் பேசலன்னு ஏசினாங்களா? சஜித் பிரேமதாசர் அன்றிருந்து இன்று வரைக்கும் நடந்த பிரச்சனை இல்லை. சஜித் பிரேமதாசன் முதலாவது வாய் திறந்து ஒரு சின்ன அறிக்கை விட்டார். எப்ப தெரியுமா? இந்த அலுத்கம சம்பவத்தில் தான் முதல் தடவையாக சஜித் பிரேமதாச வாய் திறந்து ஒரு சின்ன அறிக்கை விட்டார். அதை தவிர ஒரு விஷயத்திலையும் சஜித் பிரேமதாச பேசல. குறைஞ்ச ஆளுங்கட்சிக்குள்ள பல அமைச்சர்கள் பேசுறாங்க, ஆனா யாரும் பேசல. நான் கேட்கிற கேள்வி என்னண்டா, முஸ்லீம்கள் அதிக பெரும்பான்மை வாக்குகளை வடகிழக்கு வெளியில பெற்ற ஐக்கிய தேசிய கட்சிக்கு யாரும் பேசுறதும் இல்லை. ஏன் முஸ்லீம்களையும் ஏசுற பத்திரிகைகள் எங்க பார்த்தாலும் ஏசுறதெல்லாம் யாருக்கு? முஸ்லீம் அமைச்சர்களுக்கு. அப்படியாக இருந்தா முஸ்லிம் சமுதாயம் எதிர்பார்க்குது, முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது ஒரு முஸ்லீம் தான் வாய் திறப்பான், ஒரு முஸ்லீம் அமைச்சர் தான் பேச வேண்டும், முஸ்லீம் அமைச்சர்கள் முஸ்லீம் கட்சிகள் தான் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற சமுதாயம்
அந்த முஸ்லிம்களுடைய கரங்களை, அந்த முஸ்லிம் தலைவருடைய கரங்களை பலப்படுத்துவதற்கு ஆயத்தமில்லை. ஏனென்றால் வரலாற்று ரீதியாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களித்து வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாக்குகளை மீண்டும் கொள்ளையடிப்பதற்கு கோடாரிக்காம்போல் இருக்கின்றார்கள். என்ன சொல்றது? ஆளுங்கட்சியில் இருக்கிற இவங்க ஆளுங்கட்சியை கொண்டு போறாங்க. 2 வெத்திலையை கொண்டு வந்து, இது என்ன வெத்தில, இது முஸ்லிம் காங்கிரஸ், இது என்ன மக்கள் காங்கிரஸ், இது ரெண்டும் சேர்ந்த ரெட்டையில் என்று இது என்ன குழந்தை பிள்ளை காது ஊத்துற விஷயமா? 2 கட்சியும் அரசாங்கத்தில் இருக்கின்ற தெரிகிற விஷயம். ஏன்னா மக்களை ஏமாற்றத்துக்கு நீங்க கொண்டு வர, நான் கேட்கிறேன், உங்களுக்கு நீங்க ஐக்கிய தேசிய கட்சி வெளியில் இருந்த வாக்குகளை பெற்றுவிட்டு இது போல காலமும் முஸ்லிம் அமைச்சர்களுக்கு ஏசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? முதல்ல நீங்க உங்களோட தலைவர் மேலே ஏசினீங்களா? உங்களோட தலைவர் மேலே ஏன் பேசல, ஏன் இதை பத்தி கதைக்கலன்னு ஏசினீங்களா? அதை செய்யல நீங்க. ஆனா நீங்க சமுதாயத்துக்காக பேசுறீங்க. நாங்க சமுதாயம் பண்ணி நீங்க மக்களுக்கு முன்னால நடிக்க வாரீங்க. ரைட், அது இருக்கட்டும். அடுத்த 2வது விஷயம், இந்த அரசாங்கத்தில் வாக்குகளை நாங்க ஐக்கிய தேசிய கட்சி போற வாக்குகளை தடுத்ததன் காரணமாக இது தோல்வி அடைந்தது. உண்டு ஒரு டிபேட்ல ரணில் விக்ரமசிங்க கோல் பண்ண டிபேட்ல உங்களோட அமைச்சர் ரிஷாட் பதினிக்கும் ரணில் விக்ரமசிங்க முறையில் ஒரு வாதி பிரதிவாதம் வந்ததில்ல? அது என்ன விஷயத்துல வந்தது? ஹலால் இஷ்யூல. ஆனா அதுல இப்ப நீங்க சொல்ற மாதிரி பெரும்பான்மையின கட்சிகள் பேசுவோம். அதனால தான் இன்னும் மக்கள் சிறுபான்மை என்று பாருங்க, இன்று 6 மாணவர்களுக்கு 100 வாக்கு வருகிறது. ஆனால் இங்கு வருகிறது. ஆனால் ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற பொழுது மாறி வருகிறது தேர்தல். சரத் பொன்சேகா அவர்களுக்கு நுவரெலியா மாவட்டத்தில் அதிகூடிய வாக்குகள், ரணில் விக்ரமசிங்கக்கு நுவரெலியா மாவட்டத்தில் அதிகூடிய வாக்குகள். ஆனால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கேட்கின்ற பொழுது அதற்குரிய வாக்குகள் இருக்கின்றன. ஆனால் அந்த ஹலால் பிரச்சனை வருகின்ற பொழுது அதாவது ரிஷாட் பதின் அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர்களும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போ எதிர்க்கட்சி தலைவர் முதல் முறையாக தாறுமாறாமல் ரிஷாட் பதின் அவர்களை பேசினார். எனவே அந்த விடயத்தில் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு, அவருக்கு இடையில உங்களுக்கு தெரியும், இந்த மின்னலில் நாங்கள் இன்றும் உறுதியான ஒரு கொள்கையில் இருக்கின்றோம். அவர் இந்த கட்சியில் உண்மை தலைமையில் இருக்கணுமா இல்லையா என்பதை பற்றி நாங்கள் ஒரு ஆனால் அந்த விடயத்தில் அவர் பேசினார் அல்லவா? அந்த விடயத்தில் பேசின போது உங்களுடைய அமைச்சர் தானே அதை குறுக்கிட்டார். அதாவது ஏன் நீ முஸ்லீமாக கதை கொண்டு ஏன் முஸ்லீம்களை விற்கிறாய் என்ற ஒரு கதையை எதிர்க்கட்சி தலைவர்கள் கேட்டார் தானே உங்களுடைய தலைவரிடம். ஏன் அவர் கேட்க வேண்டும் உங்களுடைய தலைவரிடம் முஸ்லீம்களை ஏன் விற்கின்றாய் என்று? நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற முன்பு சில நிகழ்ச்சியை தொட்டிருக்கிறீர்கள். அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அந்த ஹலால் இஷ்யூ சப் கமிட்டி அமைச்சதுக்கு பிறகுதான் பேசினார். அது வரைக்கும் ரணில் விக்ரமசிங்க வாய் திறக்க இல்லை. பேசின நேரம் இடையில ரிஷாட் பதியுதீன் குறுக்கறுத்ததாகவும், ஏதோ ரணில் முஸ்லீம் அமைச்சர்களும் முஸ்லீம்களுக்காக பேச மாட்டாங்க, யுஎன்பி லீடர் முஸ்லீம்களுக்காக பேசுற நேரம் அதையும் குறுக்கறுத்து ரிஷாட் பதியுதீன் தடுக்கிறார் என்ற ஒரு மாயை தான் இன்று வரைக்கும் தோட்டப்பாடு இருக்குது. என்ன நடந்ததுன்னு சொன்னால், ரணில் விக்ரமசிங்க எழும்பி பேச எழும்பினவர் அரைவாசி நேரம் ரிஷாட் அதாவது முஸ்லீம் அமைச்சர்களை தாக்கினார். யுஎன்பியில் நீங்க ஓட்டு எடுத்த நீங்க மக்களோட ஓட்டு, பட் ரிஷாட் பதியுதீன் வடகிழக்கு வெளியில ஒரு ஓட்டும் எடுத்தது இல்லை. அப்ப அந்த நேரம் அண்மையில நம்ம கொழும்புல போட்டுக்கிட்டது ஒரு ஓட்டும் எடுத்தது இல்லை. ஆனா முஸ்லீம் என்ற முறையில் எங்க முஸ்லீம் பாதிக்கப்பட நாங்க பேசணும், அது வேற விஷயம். ஓட்டு எடுத்த ரணில் விக்ரமசிங்க யாரு கேசுறாரு? தந்த கடமையை மறந்து ரிஷாட் பதியுதீன் அந்த நேரம் தான் ரிஷாட் பதியுதீன் குறுக்கீடு செய்யறாரு. குறுக்கீடு செஞ்சு நீங்க எங்களை கேசுறீங்க, நீங்க உங்களோட பாட்டு என்ன செஞ்சீங்க, அதுல தான் பாதப்ப இப்ப என்ன கலைச்ச மாதிரி ஒரு வசனத்தில் தொடங்கி பல கோணங்களையும் பாத பிரதிபாதங்கள் வரும். அதுலதான் அது ஆரம்பிச்சது. அடுத்ததாக இப்ப இந்த தொலைபேசி அழைப்பு உங்களுக்கு. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். எங்கிருந்து பேசுறீர்கள்? நான் மன்னார் முசலியில இருந்து மஸ்லத் பேசுறேன். முசலியில இருந்து? மன்னார் முசலி. உங்களோட கேள்வி என்ன? சென்ற முறை ஊவா மாகாணத்துல மதுரை மாவட்டத்துல இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் யுஎன்பி ஒரு சில வாக்குகளாலதான் முஸ்லிம் பிரதிநிதித்துவத்தை இழந்தாங்க. சரியா? அப்ப ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 4000 ஓட்டு எடுத்திருந்தாங்க. அதாவது 4150. சரியா? இப்ப சொல்றாங்க அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரசும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வதற்காகத்தான் இந்த ஊவா தேர்தல்ல நாங்க இருவரும் இணைந்து போட்டிட்டோம் அப்படின்ட்டு. சரியா? இப்ப அந்த பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வதற்கு யுஎன்பி அந்த போன சென்ற முறை ஒரு சில வாக்குகளால் தவற விடப்பட்ட பிரதிநிதித்துவத்திற்கு இவங்கள் ஆதரவு வழங்கி இருக்க வேண்டும். வயலம் ஹமீத் அவர்லாம் கேட்கிறேன் நான். கேள்வி விளங்க இல்ல அதே பாயிண்ட் அவர் சொல்றாரு. கொஞ்சம் ஓட்டுக்குள்ள போன முறை மிஸ் பண்ணினேன், இந்த முறையும் நீங்க விட்டு கொடுத்திருந்தா மெம்பர் வந்திருப்பாங்க.
இப்ப யுஎன்பில போன முறை மட்டும் இல்ல, அதுக்கு முந்தின முறை 88ஆம் ஆண்டுக்கு பிறகு 92ஆம் ஆண்டு 93ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடந்தது. அதுக்கப்புறம் 5 வருஷத்துல 98ஆம் ஆண்டு 97ஆம் ஆண்டு நடைபெற்றது. இப்படி எத்தனையோ மாகாண சபை தேர்தல் நடைபெற்றிருக்கின்றன. இதுவரைக்கும் ஒரு மாகாண சபை தேர்தலையும் முஸ்லீம்களுக்கு ஒரு ஆசனம் நேரடியாக கிடைக்க இல்லை. போன முறை எனக்கு அந்த தரவை இல்ல, ஒரு சில ஊர்வல வாக்குகளால் மிஸ் ஆகியிருக்கலாம். ஆனா இந்த முடிவை எடுத்தது நாங்கள் இல்லை, ஊவா மாகாண முஸ்லீம் கவுன்சில், ஊவா மாகாண மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் வந்தாங்க. நாங்கள் ஏழான்னு சொல்லி இறுதியில தான் அவங்களோட வற்புறுத்தல் தாங்க இயலாம தான் நாங்கள் போனோம். சரியா? அங்கே ஏனென்றா அதுக்கு இன்னொரு காரணம் இருந்தது. யூஎன்பியில் நாங்கள் இதை கேட்குற நேரம் தவக்கல் அளவு தான் நாங்கள் சொல்லுவோம். அங்காலையா இங்காலையான்னு தெரியா எத்தனை ஓட்டு, சில நேரங்கள் 20,000 மனாப்பா, சில நேரம் 25,000 மனாப்பியாவும் தேவைப்படலாம். ஆனால் தனிக்கட்சியில் போட்டியிடும் போது ஒரு 10-12,000 வாக்குகளை தாண்டினால், 35,000 44,000 சொல்லுகின்ற பெரும்பாலும் 35,000 கூடிய வாக்குகள் தான் நாங்கள் இருக்கின்றன முஸ்லீம்களுடைய வாக்குகள். அதில் அன்னளவாக 25,000 வாக்குகள் தான் அளிக்கப்பட்டாலும் அதில் 10-12,000 வாக்குகள் முஸ்லீம்கள் பெறுகின்ற பொழுது திட்டவட்டமாக முஸ்லீம்களுக்கு ஒரு ஆசனம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இவ்வாறு தனித்து போட்டியிடுகின்ற பொழுது இருக்கு. தயவு செய்து இந்த கேள்விகளை கேட்கின்றவரை புரிந்து கொள்ளும். ஏனென்றால் ஒரு மாய தோற்றப்பாடு இங்கு காட்டப்படுகின்றது. கடந்த முறை ஒரு சில 100 வாக்குகளால் தோற்றிருக்க இம்முறை நீங்கள் தனித்து போட்டியிட்டு இந்த வாக்குகளை பிரித்ததன் காரணமாக ஒரு ஆசனத்தை இழந்து விட்டீர்களே என்கின்ற ஒரு கேள்வி. உண்மையில் என்னவென்றால் தனிக்கட்சியில் போட்டியிடுகின்ற பொழுது ஏன் ஆளுங்கட்சி முஸ்லிம் உறுப்பினர்களை போடவில்லை? உங்களுக்கும் ஆளுங்கட்சிக்கும் தொடர்பு இல்லை என்றால், ஒரு பக்கம் முஜிபுர் ரஹ்மான் தான் சேறு பூசுறாண்டு, ஏன் நிமார் இப்படி சொல்ல உங்களுக்கு மேல சேறு பூசினார்? அவர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லீடர் என்ன, அவர் சொல்றார். மற்றது கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா ஃபைசால் முஸ்தபா அவர் எங்களுக்காண்டி தான் அவர் கேட்கணும். ஃபவுசி அமைச்சர், சிரேஷ்ட அமைச்சர், அவர் சொல்ற எங்களுக்காண்டி தான் கேட்கணும். அப்ப எல்லாருமே முஜிப் ரஹ்மான் சொன்னதுதான் எல்லாருமே சொல்லி நம்ம என்ன அதற்கு முடிச்சுட்டு. எனவே நாங்க இந்த தேர்தலில் களமறைங்க ஒரு கேள்வி கேள்வி என்னன்றால், இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப நீங்க அரசாங்கத்திட்ட கண்ட்ராக்ட் கொண்டு இல்ல நீங்க தனியா தான் போட்டிடுங்க தானே கூறீங்க. இப்ப மேல் மாகாண சபையில உங்களோட வெத்த உறுப்பினர் எங்க இருக்கிறார்? ஏன் போறோம் அதுக்கு சொல்றேன் பதில். ரைட், அதான் கேள்வி. இப்ப மேல் மாகாண சபையிலும் இவங்களோட உறுப்பினர் இருக்கிறார். இப்ப அதே போல வடக்குலயும் இவங்க போட்டிட்டாங்க. இப்ப அந்த உறுப்பினர்கள் யாரோட இணைந்திருக்கிறாங்க? சரி, அதுக்கு பதில் சொல்றேன். அரசாங்கத்துறை முடிச்சுட்டு வரணும். எனவே நாங்க ஒரு சில 100 வாக்குகள் எடுத்து இல்லாமல் பார்க்கறது இல்லை நோக்கம். ஐக்கிய தேசிய கட்சியில போன முறை ஒரு சில 100 வாக்குகளை எனக்கு சரியான தலைவன் கையில இல்ல. 100 வாக்குகள் உண்மையா இருக்கலாம், நல்ல இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் முந்தின தேர்தல்களையும் ஐக்கிய தேசிய கட்சியில் ஒரு அங்கத்தவர் கிடைக்கப்படல. எனவே அந்த ரிஸ்கான சூழ்நிலையில விட ரிமைண்டர்ல உங்களுக்கு ரிமைண்டர்ல சிறிய கட்சிகள் வாக்கு பெற போன முறை கொழும்புல நாங்க 15,000 வாக்குகளை பெற்று எங்களுக்கு ஒரு ஆசனம் கிடைச்சது. எங்களை உள்ளுக்கு போன மெம்பருக்கு 4,000க்கு உட்பட்ட விருப்பத்தறி வாக்குகள். அதே கௌரவ அமைச்சர் ஃபௌசி அவர்களுடைய மகனுக்கு 20,000க்கு மேற்பட்ட விருப்பத்தறி வாக்குகள் பெறப்பட்டும் அவர் உள்ளுக்கு போகவில்லை. பின்பு வேறு விதமாக நியமிக்கப்பட்ட ஒரு விஷயம். எனவே அந்த சூழ்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி கிடைக்குமா கிடைக்காதா என்ற கேள்வி இருக்கின்றது. தனித்துவமாக போட்டியிடுகின்ற பொழுது முஸ்லீம்கள் ஒற்றுமைப்பட முடியுமாக இருந்தால் 10-12,000 வாக்குகளை தாண்டுகின்ற பொழுது நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அந்த ஆசனம் கிடைப்பதற்கான உறுதி இருக்கின்றது. இப்பொழுது கிடைக்குமா கிடைக்காதா என்ற ப்ராபபிலிட்டியை பார்ப்பதா அல்லது உறுதியாக கிடைக்கும் என்பதை பார்ப்பதா? எனவே உறுதியாக கிடைக்கும் என்ற சூழ்நிலையை நாங்கள் போட்டியிட்டோம். எனவே நாங்கள் போட்டியிட்டு அந்த வாக்குகளை குறைத்தது என்பது ஒரு பிழையான கூட்டாகும். அடுத்ததாக நீங்கள் சொன்னீர்கள், நீங்கள் கேட்டீர்கள். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். எங்கிருந்து பேசுகிறீர்கள்? நான் கொழும்பு கொம்பனி பிரிவில் ஷராப்தீன். ஷராப்தீன், என்ன கேள்வி கூட? என்னுடைய கேள்வி வகையில சமீதுக்கு, அதாவது தான் தற்பொழுது அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஐக்கிய தேசிய கட்சிக்கு மட்டுமே முஸ்லிம்களுக்காக பேசக்கூடிய தார்மீக உரிமை இருப்பதாக, தார்மீக உரிமை என்ற வார்த்தையை பாவித்தார் இருப்பதாகவும், அதற்கு காரணம் முஸ்லிம் வாக்குகளை ஐக்கிய தேசிய கட்சி வடகிழக்கு வெளியே அதிகமாக பெறக்கூடிய கட்சியாக இருப்பதாகவும் சொன்னார். உண்மையில நான் அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். முஸ்லிம்களுக்காக பேசக்கூடிய அந்த கடமையில் இருந்து மனசாட்சி ஒத்துக்கொண்டு அவர் விலகியதற்காக நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் பேசுவதும் இல்லை, பேசக்கூடிய தார்மீக உரிமை எங்களுக்கு கிடையாது என்பதை அவர் பச்சையாக இந்த இடத்திலே வாக்குமூலம் கொடுத்தார். என்னுடைய கேள்வி என்னவென்றால், ரணில் விக்ரமசிங்க பேசினாரா, சஜித் பிரேமதாச பேசினாரா என்று மின்னலுக்கு வந்து கேள்வி கேட்கக்கூடியவர் இவருடைய அமைச்சராக இருக்கட்டும் அல்லது ரவுபக்கியமாக இருக்கட்டும், இன்று எந்த மஹிந்த ராஜபக்ச அமைச்சரவையிலே அமைச்சர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த மஹிந்த ராஜபக்ச முஸ்லிம்களுக்காக எதை செய்தார், எதை பேசினார் என்பதை இந்த மின்னல் நிகழ்ச்சியிலே ஆணித்தரமாக பேச அவர் தயாரா என்ற ஒரு சவாலை அப்படி நான் கேள்வி கேட்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அலுப்கம தர்கா டவுன்ல நடந்த சம்பவம், அந்த சம்பவம்
உலக வாழ்க்கை உலுக்கி ஒரு தத்துவம் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு வரோம். உடைக்கு ரணில் விக்ரமசிங்க அவங்களுக்கு ஓட்டு எடுத்ததுனால தார்மீக கடமை இருக்கின்றது, அவர் கடமையை செய்யவில்லை. அதே நேரத்தில் முஸ்லீம் அமைச்சர் கடமையை செய்தார்களா என்று கேட்கின்றார். தம்புள்ளிப்பு சம்பவம் முதலாவது நடைபெற்றது. முதலாவது இந்த ஸ்தலத்துக்கு விஜயம் செய்த வெளிநாட்டுக்கு அறிக்கை விட்டீங்க. எனக்கு சொன்னீங்க தானே, அதே மாதிரி உங்களோட அமைச்சர் அறிக்கை விட்டாரு. ஆக்ஷன் ஒன்று மெடிக்கல்ல என்ன நிறுத்தினாங்க அரசாங்கத்தால. தர்கா டவுன் பேருவால் நடந்த போலீசார் பார்த்து கொண்டிருந்தாங்க அடிக்கிற நேரத்துல. என்ன ஆக்ஷன்? யாரை இன்டர்டிக் பண்ணினாங்க? எங்க யாரை கைது செஞ்சு அரெஸ்ட் பண்ணி என்ன போகுது? எங்க நடந்து ஒன்றுமே நடக்கல. நஷ்டஈடு கொடுத்தாங்களா மக்களுக்கு? நஷ்டஈடு ஆக குறைஞ்சது. மக்களுக்கு அடிச்ச அந்த நொசிக்கிற மக்கள் நஷ்டஈடு, ஞானசாருக்கு எதிராக எடுத்த நஷ்டஈடு, அந்த எக்ஷன் என்ன ஆக குறைஞ்சது? உங்களுடைய அமைச்சர் அவர்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பொதுவால சேனா பூந்தாங்க, அதுக்கும் எடுத்த ஆக்ஷன் சொல்லுங்களே. நாங்க முஸ்லீம்களுக்கு நடந்த அநியாயங்களை வெப்பம் ஒரு சைடுக்கு, அதே ஒன்றும் நடக்கல. கொல்லுப்பிடி போலீசார் வந்து கோர்ட்ல சொல்றாங்க யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண இயலாதான். இது என்ன கதை? அமைச்சருடைய காரியாலயத்துக்கு போன பொதுபல சேனாக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கல. ரிஷாடா பதுருதீன் அவர்கள் கூறினார் அவர்களுக்கு அவமதிச்சு செய்யறேன், டிமாண்ட் லெட்டர் அனுப்புறேன் ஞானசார தேர்வுக்கு. நான் என்ன இன்னும் காணல டிமாண்ட் லெட்டர் போனதா இல்லையாண்டு. ஆனா எடுத்த நடவடிக்கை ஒன்றும் இல்ல. இப்ப இவர்கள் கூறினார் ரணில் விக்ரமசிங்க ஒன்றும் பேசவில்லை. நான் உங்களுக்கு நீங்க அடுத்த நான் ஹன்சாட கொண்டாந்து உங்களுக்கு நிரூபிக்கிறேன் விடம் எல்லாம். ஆனால் நீங்கள் ஒரு பாராளுமன்றத்தில் அன்றுகுமார் திசாநாயக் அவர்கள் தர்கா நகரத்தில் நடந்த சம்பவத்தை எடுத்த விவாத நேரத்தில் அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு முஸ்லிம் அமைச்சர் பாராளுமன்றத்தில் இருக்கவில்லை. ஏன் இருக்கவில்லை? எல்லாரும் ஜெய்கில்டனுக்கு போயிட்டு இருந்தாங்க நோம்பு துறக்கிறதுக்கு. அன்று பிரைம் மினிஸ்டர் திசாநாயக் எங்களுடைய தீமு ஜெயரத்ன அவர்கள் பலவந்தமாக கூறினார்கள், முஸ்லிம் ஒரு இளைஞர் ஒரு பிக்ஷுவை தாக்குதல் பண்ணினால தான் இந்த அலுத்கம சம்பவம் நடந்தது கூறினார் அவருடைய பதில் பேச்சிலே. அதே நிராகரிக்கிறதுக்கு அது போய் அப்படி ஒரு முஸ்லிம் இளைஞர் ஒரு பிக்ஷுவை தாக்குதல் பண்ண இல்லை என்று பேசுறதுக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் அமைச்சர் யாரும் இருக்கவில்லை. ரிஷாட் பத்ருதீன் மட்டுமல்ல, யாரும் இருக்கவில்லை. நீங்க அன்று பாராளுமன்றத்தில் இருந்தீங்க, யாரும் அதுக்கு அந்த விவாதத்தில் யாரும் கயக்கவில்லை. Let me answer. யாரும் கயக்கவில்லை. அதை இவங்களுக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அன்று கூறினார்கள். அவர் என்ன கூறினார்கள் பாராளுமன்றத்திலே? ஜனாதிபதி அவர்கள் வெளிநாடு போனார், பொதுபல சேனா தர்கா நகரத்துக்கு சென்றார் என்று ரணில் விக்ரமசிங்க பலவந்தமாக கூறினார். அதுக்கு போற அடுத்த ஆண்டு ஞானசார தேரோ ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஒரு பிரஸ் கான்பரன்ஸை வச்சு மிக தாக்குதல் கடுமையாக தாக்கினார். அவர்கள் இதை வேற வழியிலே கொண்டு பார்க்க இந்த சிறுபான்மை மக்களுடைய ஆதரவை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எடுக்கிறதுக்கு இது பொதுபல சேனா மத்தியிலே குற்றச்சாட்டம் போடுறேன், அதுக்கு எதிராக ஞானசார அவர்கள் கைட்டார்கள். அப்ப எங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய எங்களுடைய ராஜபக்ச அவர்கள் கட்சியுடைய இருக்கக்கூடிய விஜயதாச ராஜபக்ச அவர்கள், லக்ஷ்மண் கிரியா அவர்கள் தொடர்ந்து மங்கள சமரவீர தொடர்ந்து பொதுபல சேனாக்கு எதிராக இது அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்று கைட்டார்கள். இவர்களுடைய அரசாங்கம் இது எங்களுடைய அரசாங்கம் அல்ல. இந்த நாட்டிலே ஜனாதிபதி அவர்களுக்கு பொறுப்பு இருக்கு. இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய மத உரிமையை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இருக்கிறது இவங்களுடைய அரசாங்கத்துக்கு. இது இவங்களுடைய அரசாங்கம். இன்று இவர்கள் வந்து காய்க்கிறார்கள், ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் இருக்கிற மாதிரி தான் காய்க்கிறார்கள். இது இருக்கிறது ஹமீத் அவர்களே மஹிந்த ராஜபக்சவுடைய அரசாங்கம். இது உங்களுடைய, நீங்கள் இந்த அரசாங்கத்திலே பங்காளிகள், நீங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய இணைஞ்சது இந்த நாட்டிலே முஸ்லீம்களை பாதுகாக்க வேண்டும், முஸ்லீம்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று மக்களுக்கு கூறித்தான் நீங்க அரசாங்கத்தோடு இணைந்தது. அதனால இது உங்களுடைய அரசாங்கம், இது எங்களுடைய அரசாங்கம் அல்ல. இந்த அரசாங்கத்தின் கீழ் தான் முஸ்லிம்களுக்கு அநியாயம் நடந்தது. நீங்கள் அதை நிறுத்துறது, நீங்கள் ஒரு 17 பேர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஒரு கடிதத்தை அனுப்பினார்கள். 17 பேர் சைன் பண்ண கடிதத்தை அனுப்பினார்கள். அந்த கடிதத்தை அனுப்பினதும் இவர்களுடைய அமைச்சர்கள் உடைய மன்னார் மாவட்டத்தில் பொதுபல சேனா சென்று அங்க இருக்கக்கூடிய அகதிகளுடைய ஒரு நிலத்துக்கு சென்று பிரச்சனை உருவாக்கினதை பத்தி கயக்கிறதுக்கு 17 முஸ்லிம் உறுப்பினர்கள், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒரு கையொப்பந்தமே ஒரு கடிதத்தை தயாரித்து பொதுபல சேனாவுடன் முஸ்லிம் சமூகத்துக்கு நடக்கிற அநியாயங்களை பத்தி கயக்கிறதுக்கு ஒரு நேரத்தை தாங்க இவர்கள் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பினார். இப்ப அந்த கடிதத்தை அனுப்பினது தர்கா நகரத்திலே நடந்த சம்பவத்துக்கு முன்னால். இப்ப 4 மாசம் 5 மாசமாவது அந்த கடிதம் ஜனாதிபதி அவர்கள் இன்னும் இவர்களுக்கு பதில் கொடுக்கவில்லை, ஒரு நேரத்தையும் கொடுக்கவில்லை. சொல்றேன். இப்ப இதுல முதலாவது அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் தெளிவடைய வேண்டும், இவர்களை போன்று பேசுகின்றவர்களும் தெளிவடைய வேண்டும். நான் இங்கு பேச வந்திருப்பது அரசாங்கத்தின் பிரதிநிதியாக அல்ல. முதலாவது விஷயம்.
இரண்டாவது விஷயம், நாங்கள் அரசாங்கத்தின் பங்காளிகள் அல்லது அரசாங்கத்தில் இருக்கின்றோம் என்பது உண்மை. அரசாங்கம் என்பது இலங்கை நாட்டின் அரசாங்கம். ஏதோ ஐக்கிய தேசிய கட்சிக்கு வேறு ஒரு அரசாங்கம், மஹிந்த ராஜபக்சவுக்கு இன்னும் ஒரு அரசாங்கம் அல்ல. இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், இந்த அரசாங்க காலத்தில் தான் முஸ்லிம்களுக்கு இத்தனை அநியாயங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை பகிரங்கமாக ஒத்துக்கொள்ளுகின்றவர்கள் நாங்கள். மட்டுமல்ல, எத்தனையோ விஷயங்கள் இன்னும் சரியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. சொன்ன குற்றச்சாட்டுகளில் பல விஷயங்கள் இன்னும் கொடுக்கப்படவில்லை. எத்தனையோ விஷயங்கள் அவை அனைத்தையும் ஏற்றுக்கொள்கின்றவர் நாங்கள். அவ்வாறாக இருந்தால் ஏன் இன்னும் அரசாங்கத்தில் இருக்கின்றீர்கள் என்ற கேள்வி நீங்கள் கேட்பீர்கள். அதற்கு நான் பதில் சொல்ல வருகின்றேன். ஆனால் அந்த சகோதரர் கேட்ட கேள்வி என்னவென்றால், நீங்கள் பேசினீர்களா? நாங்கள் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியை பேசி அதாவது இவர் சொன்ன ரணில் விக்ரமசிங்க பேசின விஷயம் அழுத்கம சம்பவத்தில் தான் அத்தனை பேரும் வாய் திறந்தார்கள். அழுத்கம சம்பவத்துக்கு முன்பதாக ரணில் விக்ரமசிங்க இரண்டு தடவைகள் மாத்திரம்தான் அவர் பேசியிருக்கின்றார். ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சம்பவம் ஒரு தடவை, அதன் பின் இன்னும் ஒரு தடவை. இரண்டு வருடத்தில் அழுத்கம வரும் வரைக்கும் 2 சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பேசியிருக்கின்றார். நான் சொன்னேன், தம்புள்ள பள்ளிவாசல் சம்பவம் நடந்தது, வெளிநாட்டுக்கு செல்ல இருந்த விஜயத்தை ஒத்தி வைத்துவிட்டு உடனடியாக ஸ்தலத்துக்கு முதலாவது சென்ற அமைச்சர் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் ரிஷாட் பதியுதீன். அதனைத் தொடர்ந்து நாங்கள் மிக காரசாரமாக அரசாங்கத்துக்கு எதிராக அறிக்கைகளை நீங்கள் வரும் அறிக்கைகள் விடுவீர்கள், உங்கள் அறிக்கையை விட அரசாங்கத்துக்கு உள்ளிருந்து அறிக்கை விடுகின்ற போது அதுக்கு வெலிடிட்டி கூட அறிக்கைகளை நாங்கள் விட்டோம். மட்டுமல்ல, தெரிந்து கொள்ளுங்கள், பாராளுமன்றத்தில் இந்த கேள்வி கேட்ட சகோதரர் இவர்கள் எல்லாம் பத்திரிகை வாசிக்க வேண்டும், செய்திகள் கேட்க வேண்டும். முஸ்லிம் அரசியல் ஐக்கிய தேசிய கட்சி நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதற்காக மனச்சாட்சியை விட்டுவிட்டு நீங்கள் குற்றச்சாட்டுகளை கூறக்கூடாது. பாராளுமன்றத்தில் தம்புள்ளை பள்ளிவாசல் சம்பந்தமாக இன்று வரை பேசிய ஒரே ஒரு முஸ்லிம் அரசியல்வாதி ரிஷாட் பதியுதீன். அவ்வாறு பேசுகின்ற பொழுதுதான் உங்களுக்கு தெரியும், மன்னர் விஷயத்தையும் இழுத்து மன்னர் ஆயரை பற்றியும் ஒரு வார்த்தையை பேசியதனால் பத்திரிகைகளில் எல்லாம் பெரிய இஷ்யூ வந்தது தெரியும். தம்புள்ளை பள்ளிவாச சம்பவத்தை பேசிவிட்டு அதற்கு அடுத்ததாக அதே பேச்சில் இன்னும் ஒரு கட்டமாகத்தான் மன்னர் ஆய தொடர்பாக ஒரு சில வசனங்கள் பாவித்ததும் அதன் பின்பு பெரிய சம்பவம் நடைபெற்றது. எனவே தம்புள்ளை பள்ளிவாசல் தொடர்பாக பாராளுமன்றத்தில் ஹேண்ட்ஷாட் எடுத்து பாருங்கள், இன்று வரை பேசி இருக்கின்ற ஒரே ஒரு முஸ்லிம் அரசியல்வாதி அமைச்சர் ரிஷாட் பதியுதீன். அதன் பின்பு மையங்கனை பள்ளிவாசல் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பேசியிருக்கின்ற ஒரே ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் ஹிஸ்புல்லா. மட்டுமல்ல, சாபம் போட்டு பேசிய இந்த பொதுபல சேனா இவர்களுக்கு பள்ளி இல்லைன்னு தானே கூறினார். கூறினார் தானே, தமிழ்ல பேசி ஹாம்துரங்கிற பேர் சொல்றாரு, அது பள்ளிவாசல் அல்ல என்று போய் சொல்றீங்க. கூறினது தெரிந்தானே என்னாண்டு தமிழ்ல பேசி. இப்ப நான் மையங்கன பள்ளியை பற்றி நான் மையங்கன பள்ளி இல்லைன்னு தான் லெட்டர் எடுத்துக்கொண்டு வந்து காட்டினாங்க ஜனாதிபதி அவர்களுக்கு. நாங்க பள்ளி ஒன்று இல்லை என்று உங்களுடைய ஒரு பிரதி அமைச்சர் நான் அவருடைய பேரை கூற இல்ல. அவர்களுக்கு ஒரு லெட்டரை உண்மை, அந்த பள்ளிவாசல் ட்ரஸ்டி கிட்ட இருந்து அந்த சொந்தமான பள்ளிவாசல் அதை எடுத்து உங்களுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் வாங்க வரல முஜிபுர் ரஹ்மான். நீங்க அரசாங்கத்தில் தான் இருக்கிறீங்க. நீங்க அரசாங்கம் இல்ல நாங்க அரசாங்கம் இல்ல முடியாது. அரசாங்கம் செய்யக்கூடிய எல்லா அநியாயங்களும் இவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். உங்களுக்கு செய்யறது கொண்டும் இல்ல. இந்த ஒரு வசனத்தை அரசாங்கம் வெளியவா நீங்க அரசாங்கம் உங்களுடைய ஆதரவோட உருவாக்கின அரசாங்கமே முஜிபுர் ரஹ்மான் கொஞ்சம் ஆதரவோட உருவாக்கின அரசாங்கம். ரெண்டு விஷயம். ஒன்று, நாங்க அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்க வரலங்கிற ஒரு விஷயம். முஸ்லீம்களுக்காக நீங்க பேசுறீங்களான்னு சகோதரர் கேள்வி கேட்டு அதுக்கு தான் பதில் சொல்றேன். அடுத்தது நீங்க அப்படின்னா ஏன் அரசாங்கத்தில் இருக்கிறீங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் கிழமை, அதுதான் பதில் சொல்றேன். எனவே அது மட்டும் இல்ல, கேபினட்டுக்குள்ள ஃபைட் பண்ணுங்க. நான் ஹிஸ்புல்லா மையங்கன சம்பவம் சம்பந்தமா பேசினேன்னு சொன்னா நீங்க தம்புள்ள எழுக்கிறீங்க. இந்த பேச்சை குழப்பி மக்களை மடையனாக்க ஹிஸ்புல்லா அப்படி மடையனாக்க வேணாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தம்புள்ள மையங்கன சம்பந்தம் பள்ளிவாசல் சம்பந்தமாக பாராளுமன்றத்தை பேசியவர் ஹிஸ்புல்லா. அதே போன்று பொதுபல சேனாவுக்கு எதிராக தம்புள்ள பள்ளிவாசல் பொதுபல சேனாவுக்கு எதிராக இருக்கிற ஹாம்துரன் கிட்ட பேசி அங்க பள்ளிவாசல் ஒன்று இருக்கல்லேன்னு அது ஒரு தகரம் மடு பேசினது அது யூடியூப்லயும் போட்டு இருக்கிறாங்க. அது அந்த வரலாறு தான் எங்களுக்கு தெரியும். ஹிஸ்புல்லா ஒரு நாளும் முஸ்லிம் சமூகத்துக்காக வேண்டி பேசி கைதற ஒருவர் அல்ல. அவர் இந்த நேரம் பேசுறது முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான கருத்து தான் அவர் அவருடைய பிரச்சனை பாதுகாத்துக் கொள்ளும். உங்களுக்கு சமூகத்துக்காக பேசல, ஆனா முஸ்லிம்கள் இங்க இருக்கிறாங்க தங்கத்தாட்டில் வச்சு ஓட்டத்தாரது உங்களுக்கு வைக்கிறாங்க. அதுக்காக வாக்கி வாரத்தை எல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்தணும்னு யோசிக்கிறீங்க. நான் சொன்ன விஷயம் உண்மையை தான். ஐ ஸ்டேட்டட் ஃபேக்ட்ஸ்.
நான் சொன்ன விஷயம் ஹிஸ்புல்லா பாராளுமன்றத்தில் மையங்கன சம்பந்தமாக பேசினார் இல்லை என்று மற்ற கதையெல்லாம் வைங்க ஒரு பக்கத்தில். அதை மறக்க முடியுமா? இல்லை. உனைஸ் ஃபாரூக் எம்பி அவர் தான் பாராளுமன்றத்தில் இந்த பொதுபல சேனாக்கார சாபம் போட்டு பேசின ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உனைஸ் ஃபாரூக் எம்பி மட்டுமல்ல, ஜனாதிபதியோட பல சந்தர்ப்பங்கள்ல அமைச்சரவையில முரண்பட்டு சண்டை பிடிச்ச ஒரு அமைச்சர் அல்ஹம்துலில்லாஹ் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன். உங்களுக்கு தெரியும், கடைசியாக உங்களுடைய மின்னல் நிகழ்ச்சியில நீங்க கேட்டிருக்கிறீங்க. கதிரை இழுத்து அடிக்க போன சம்பவம் இல்லை, கதிரை கொஞ்சம் இழுத்து கொஞ்சம் நடந்த சம்பவம் நடந்தது. அப்ப அந்த சம்பவம் பத்தி நாட்டுக்கெல்லாம் தெரியும். எனவே முஸ்லிம் அமைச்சர் உள்ளுக்குள்ள எத்தனையோ போராட்டங்கள் ஜனாதிபதி அடிக்க போனாரா? அப்ப அந்த விஷயத்துல உங்களுக்கு கேட்கணும். இப்ப பல விடயங்கள் ஊடகத்தில் வருது. ஆனா இப்படி ஒரு கதை வந்திருந்தது. ரிஷாட் பதியுதீன் அவர்களை ஜனாதிபதி கதிரடிக்கப்படாது. உண்மையில உங்களோட அந்த ரிஷாட் பதியுதீன் மினிஸ்ட்ரியில வேலை சில வாஜித் என்ற ஒருவர் தான் அந்த பேஸ்புக் செய்யறார். அவர் அந்த வாஜித் ரிஷாட் பதியுதீன் மினிஸ்ட்ரியில வேலை சில வாஜித் தான் இதை பிரச்சாரம் செய்திருந்தார். ஆனா லலித்துங்க செயலாளர் நாயகம் பார்லிமெண்ட் பிரசிடென்ட் செக்ரட்டரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். அப்படி ஒரு சம்பவம் இல்லை. அதையே நீங்கள் அதற்கு மறுபாடு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு ஏன் அவை அதை அப்படி அதாவது அரசாங்கத்தின் ஜனாதிபதியின் செயலாளர் அவர்கள் இப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை, நாங்கள் ஒன்றாக தான் தேத்தனி குடிச்சோம்னு கொடுத்தாங்க. அதை நீங்கள் மறுத்திருந்தால் இவர்கள் போன்ற ஆட்களுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்திருக்கும். நீங்க அதை ஆனால் நீங்களும் மறக்கவில்லை. அதாவது ரிஷாட் பதியுதீனுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலே கதைக்கவில்லை. இப்படி நடக்கும். இன்னும் கூட நான் கூட கேட்கிறேன் சொன்னால் இவர் சொன்ன மற்ற கதையில விடுங்கள், நீங்கள் ஏன் பேசவில்லை. ஆனால் அன்ருகோ திசாநாயக்க அவர்கள் தர்கா டவுன் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் விவாதத்தை முன்வைத்தார். அந்நேரம் முஸ்லிம் அமைச்சர்கள் எவரும், ரிஷாட் பதியுதீன் தனிப்பட இல்ல, எந்த ஒரு அமைச்சர்களும் அந்த விவாதத்திலே கலந்து கொள்ளவில்லை. அது முக்கியமாக அன்றைக்கு அன்ருகோ திசாநாயக்க அவர்கள் உண்மையில் ஒரு வியற்படைந்த விடுதலை ஒரு மணித்தியாலம் முஸ்லிம் மக்களுக்காக பேசினார். ஜேவிபி அப்படிப்பட்ட கட்சி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த கட்சி நேரடியாக எந்த போலீஸ்காரர் சம்பந்தம், எந்த ஆமிக்காரர் சம்பந்தம் என்றதை விழாவரைய சொன்னார். ஆனால் அதில் வாதிக்க வைக்கவில்லை. ஆனால் அன்ருகோ திசாநாயக்காவுக்கு பிரதிவாதத்தை பிரதம மந்திரி மற்றது ரோஹித் அமைச்சர்கள் வைத்தார்கள். அந்த நேரம் கூட ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை சொல்லி இங்கு வாருங்கள், முஸ்லீம் இளைஞர்கள் பௌத்த பிக்குவை தாக்கவில்லை, நீங்கள் தவறான ஒரு தகவலை இந்த பாராளுமன்றத்தில் சொல்கிறீர்கள் என்று சொல்வதற்கு ஒரு முஸ்லிம் அமைச்சர் இருக்கவில்லை. அவர்களுக்கு தான் உண்மை. ஆனால் எனவே சிங்கள மக்கள் பார்க்கின்ற சிங்கள மக்கள் யோசிப்பார்கள், இப்ப நீங்கள் கூறியது போல் சிங்கள மக்கள் உண்மையில் முஸ்லீம்கள் தான் பௌத்த பிக்குவை தாக்கினார்களா, அதனால் தான் இது கொளுத்தப்பட்டது என்றால் படித்த சமூகம் அவ்வளவும் சிங்கள மக்கள் இந்த முஸ்லிம்கள் கொளுத்தப்பட்டார்கள் என்பதனை எதிர்த்தது. சகல சிங்கள மக்களும் படித்தவர்கள் எதிர்த்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு தகவல் போகிறது, ஆட்சியில் உள்ள அமைச்சர்கள் சொல்கிறார் இல்லை இல்லை அது எரிக்கவில்லை, முதல் பௌத்த பிக்குவை தாக்கினார்கள், அதற்கு கேட்க போன இடத்தில் அவர்கள் அடித்தார்கள். எனவே ஒரு பிழையான ஒரு பொய்யான தகவல் போகின்ற பொழுது இது கூட்டு மொத்தமாக முஸ்லிம் சமூகத்தை திட்டமிட்ட முறையிலே ஒரு இனக்கலவரத்தை உருவாக்க சதியிலே அரசு ஈடுபடுகின்ற பொழுது ஏன் அதை முஸ்லிம் அமைச்சர்கள் தடுக்கவில்லை, பேசவில்லை பாராளுமன்றத்தில்? அது நிறைய சந்தர்ப்பம் அந்த விவாதம். உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு சட்டத்திரணி, பாராளுமன்றத்தில் எல்லா கட்சிகளுக்கும் அரசு சந்தர்ப்பம் கொடுக்கும். அன்று உங்களோட கட்சி மாத்திரம் இல்லை, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோ அல்லது உங்களோட கட்சியோ நேரத்தை கூட ஒதுக்கி கேட்கவில்லை. கடைசியாக தர்கா டவுனில் இருக்கின்ற அஸ்லம் அமைச்சர் போய் கேட்கிறார், டெபுட்டி ஸ்பீக்கர் எனக்கு தாங்க. அப்போ கேட்கிறார், உங்களோட பார்ட்டிக்கு நாங்கள் அறிவிச்ச நீங்கள் ஏன் டைம் கேட்கிறேன்னு சொல்றாரு. நீங்கள் இப்ப எல்லாம் டைம் முடிய விட்டு இன்னும் 2 ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்கணும். அந்நேரம் டைம் தான் நாங்கள் இப்படி தாரது. ஏன் நீங்க தினேஷ் குணவர்தன் அமைச்சரிடமோ அல்லது நிமான்ஸ் படி செல்வா அவர்கள் தான் இந்த டைமை ஒதுக்குறோம் பேச வேண்டும். எனவே இவையெல்லாம் முஸ்லிம் மக்கள் மத்தியிலே ஒரு இதை என்றால் இன்னும் ஒரு விஷயம் என்று சொன்னால் ஆளுங்கட்சி அது எஸ்எல்பியா இருக்கலாம், யுஎம்பியா இருக்கலாம், ஆனால் முஸ்லீம் கட்சிகளைத்தான் முஸ்லீம் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் பேச வேண்டும். எனவே அந்த அன்ருகோ திசாநாயக்க விவாதம் கொண்டதே ஒரு பெரிய ஒரு புதிர். ஏன் அந்த நேரம் பேசவில்லை? நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னீர்கள். முஸ்லீம் அரசியல்வாதிகளைத்தான் பேச வேண்டும் என்று முஸ்லீம் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் வாக்கு போடுகின்ற பொழுது மாத்திரம் முஸ்லிம் அரசியல்வாதிகளை அவர்கள் முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கு பதிலாக ஏனைய தேசியவாத கட்சிகளிடம் போவார்கள் என்கின்ற விஷயத்தை உங்களுடைய மன்னார்ல உங்களுக்கு வாக்கு மக்கள் வடகிழக்கு பற்றி பேசலையே, பொதுப்பரசு அங்க இல்லையே, இங்கதான் இருக்குது, இலங்கையில தானே இருக்குது. வடகிழக்கும் இலங்கை தானே, வடகிழக்கு வேற இல்லை, வடகிழக்கு இலங்கை முஸ்லிம்கள் பொதுப்பரசு மன்னாருக்கு சென்று தானே. வடகிழக்கு வெளியுள்ள முஸ்லிம்கள் போறலையே போட்டு இருக்கு. வடகிழக்கு வெளியே பொதுமக்கள் சொல்ல தவறான காலம் செல்வாங்க உங்களுக்கு வாக்களிக்கிறேன். மன்னார் வடகிழக்கு வெளியில உள்ள முஸ்லிம்கள் வாக்களிக்கிறதுல முஸ்லிம் கட்சிகளுக்கு அவங்க ஆணைக்கு தான் போட்டு போடுவாங்க. ஆனால் பிரச்சனை நடந்தா ஆணைக்கு ஏச மாட்டாங்க.
வடகிழக்குல ஓட்டத்துக்கு வந்த முஸ்லீம் மினிஸ்டர் மாதிரி தான் ஏசுவாங்க. முஸ்லீம்களுக்கு நீங்களும் அகதிகளா வர போகல, நாங்கள் கொழும்புல போராடி இருக்கிறோம். கொழும்புல இருக்கிற நாங்கள் உங்களோட அன்று புலிகள் அடிக்கி விரட்ட போகல அகதிகளா வார நேரத்தில் உங்களோட ரிஷாட் பதுருதீன் அகதிகளா வார நேரத்தில் நாங்கள் தான் கொழும்புல இருந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சு போராடினர்கள். அந்த ஒரு வரலாறுகளுக்கு இருக்கு. நாங்கள் வடகிழக்கு முஸ்லீம்களை நாங்க மௌனமா இங்க இருக்கவில்லை. காத்தாங்குடியில் நடந்த பள்ளிவாசல் தாக்குதல், இன்று இவர்கள் இருக்கிற கருணாம்மானோட கருணாம்மான் காத்தாங்குடி பள்ளிவாசல தாக்கு நடக்க போகல நாங்கள் தான் அன்று மரதான பள்ளியிலே ஆர்ப்பாட்டம் செஞ்சு கொண்டு புலிகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செஞ்சு வீதியில் இறங்கி போராடினவர்கள். நாங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கல. நாங்க கொழும்பு முஸ்லீம்கள், இவர்கள் வடகிழக்கு முஸ்லீம்கள் நாங்க பார்க்கல. ஆனா இவர்கள் என்று பேசுறாங்க வடக்கு முஸ்லீம்களும் எங்களுக்கு வடக்கு கிழக்குல வெளியில முஸ்லீம்கள் ஓட் பண்றது இல்ல, அது யூஎம்பிக்கு தான் ஓட் பண்றாங்க, அவங்க தான் பேசணும். இப்ப இவர்கள் ஒரு பிரிவினை ஒன்று போனாலும் பார்க்கிறார்கள். இவர்களுடைய திட்டமே பிரிவினம் தான். இப்ப நான் சொல்றேன் என்றால் வடகிழக்கு வெளியே உள்ள தம்புள்ள பள்ளிவாசலுக்காக நாங்க பேசினோம், போனோம். நாங்க வடகிழக்கு நான் பார்த்தோம், அழுத்தமைக்காக போனோம், எல்லாம் செஞ்சோம். ஜனாதிபதியோட முரண்பாட்ட நீங்க சொன்னீங்க அந்த கருத்து முரண்பாடு இந்த விஷயங்கள். தம்புள்ள பள்ளிவாசல் நேரத்திலும் எல்லா முஸ்லிம் கட்சிகளையும் கூட்டி ஒரு இடத்தில் பேச்சுவார்த்தை நடந்தது. எந்த இடம் தெரியா, அதில் அமைச்சர் அவர்களுக்கும் வந்தவர்களுக்கும் இடையில தர்க்கம் ஏற்பட்டது. நாங்கள் வேறு இடத்தில் இடம் ஒதுக்கி தான் கூறியதுடன் அமைச்சர் ரிஷாட் பதனுக்கும் வந்தவர்களுக்கும் இடையில இந்த இடம் உலமா சபையில் நடந்த மீட்டிங்ல முதலாக நடந்த ஒரு எல்லா முஸ்லீம் கட்சிகளும் சேர்ந்து பேசினார்கள். அதில் ரிஷாட் பதனி அவர்களுக்கும் அங்கிருந்து வந்தவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படவில்லை. இதற்கு பதிலாக வேறு இடத்தை கட்டுவோம் என்ற ஒரு சஜஷனை கொடுத்தவுடன் அவர்கள் ரிஷாட் பதன் அமைச்சருடன் முரண்பட்டுக் கொண்டது. உண்மையில் இப்ப நீங்கள் வந்தவரை அவங்க முஸ்லீம் காங்கிரஸ் பதில் சொல்ல வேண்டும். உண்மையில் நீங்கள் மாத்திரமல்ல முஸ்லீம் காங்கிரசும் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் நீங்கள் வந்திருக்கக்கூடியதான் உங்களை கேட்கணும். அதில் அந்த இடத்தை மாற்றுவது, இப்ப இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் எங்கே என்றாலும் ஒரு இடத்தில் பஞ்சலை மாற்றுவதாக கேட்பதில்லை தானே. அந்த இடத்தை மாற்ற எந்த யூடிஎல் எங்கே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு போனா கிரகரிஸ் ரோட்ல நடு ரோட்ல இருந்தாலும் பஞ்சலை அதை நாங்கள் கும்பிட்டு தான் போறோம். ஆனால் அந்த பள்ளிவாசலை மாற்ற வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அதை இடத்தை மாற்றணும் சொல்லி அதுல ஒரு பிரச்சனை ஒன்று நடக்க எந்த இடத்துல என்ன நடந்தது ரிஷாட் பதன் அவர்களும் நடந்த வாக்குவாதம் வேற வாக்குவாதம். அங்க நடந்த வாக்குவாதம் இதே மாதிரி நீங்க அரசாங்கத்தில் இருக்கிறீங்க, உங்க அரசாங்கத்தில் நடக்குது, அப்படியான வாக்குவாதம் நடந்தது தவிர எங்கட கட்சி ஒரு நாளுமே இடத்தை மாற்ற வேணும்னு சொல்லல. அடுத்தது இந்த நீங்க இன்னொரு பிரதேசவாதத்தை நீங்க தூண்டுகிறீர்கள். பிரதேசவாதத்தை தூண்டல. நான் சொல்ல வார என்னண்டா, இப்ப பிரதேசவாதமாக இருந்தால் அழுத்தமையில் நடந்த சம்பவத்தை நாங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. பதுளையில் அண்மையில் அந்த மாசா ஹோட்டை மாசா கடையில் நடந்த சம்பவத்திற்கு அமைச்சர் சார்பதி தலை கொடுத்தார். தம்புள்ள பள்ளிவாசல் நடந்த நேரம் அவர் தான் முதல்ல போனார், எல்லாம் செய்தோம். இது பிரதேசவாதம். நான் என்னத்தை சொல்ல வாரேன்டா, யதார்த்தம் என்னென்றால் வடகிழக்கு வெளியே வடகிழக்கில் கிட்டத்தட்ட 70-80% 90% முஸ்லீம் கட்சி தான் போறாங்க, முஸ்லீம் காங்கிரஸோ மற்ற கட்சியோ. வடகிழக்கு வெளியில 65-70% முஸ்லீம்கள் இந்த அன்றிருந்து இன்று வரைக்கும் யானைக்கு தான் போடுறாங்க. அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் நாங்கள் பிள்ளையான ஸ்பிரிட்ல பார்க்காம. ஆனால் தேர்தல் ஒன்று வருகின்ற நேரம் இந்த முஸ்லீம் கட்சிகள் இப்ப கொழும்பிலங்களுக்கு ஒரு ஆசனம் கிடைச்சி அல்ஹம்துலில்லாஹ் ஒரு விஷயம். பெரும்பான்மையானவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி தான் ஓட்டு போடுறாங்க. கொழும்புல ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு முஸ்லீம் பிள்ளை இவரும் 3 பேர் வந்தார்கள். ஆனால் முஸ்லீம் காங்கிரஸ் கொண்டு உங்களுக்கு உவால சேர்ந்த மாதிரி நீங்க சேர்ந்திருந்தா உங்களுக்கு 2 உறுப்பினர் வந்திருக்கு, 3 வந்திருக்கலாம். அப்ப நீங்களும் 3 எங்களுக்கும் 3. உவால வந்து ஜனாதிபதி அவர்கள் இவர்களுக்கு எலெக்ஷன் கேட்க சொன்னது பொய் சொல்றதுக்கு இவங்களுக்கு நீங்க கற்பனையில கதைக்கிறதுக்கு ஒரு முஸ்லீமுக்கு கற்பனையில கதைக்கிறதுக்கு உரிமை இல்லை. அன்றைக்கு முஸ்லீம்கள் ஒற்றுமைப்பட்டதுக்கான காரணம் புலி, சரியா? ஆனா இன்றைக்கு இந்த புலி இல்லை. இப்ப இல்ல, அன்றைக்கு முஸ்லீம் ஒற்றுமைப்பட்ட நேரம் புலிகளெல்லாம் ஒற்றுமைப்பட்டாங்க. இல்லாட்டி அன்றைக்கும் யூஎம்பிலையும் சிலப்பிலையும் தான் இருந்தாங்க. வடகிழக்கு வெளியில இன்றைக்கு மதுரையில நாங்க எங்களுக்கு துளி அளவும் மதுரையில இருக்கிற நோக்கம் இல்ல. ஏன் அந்த களத்துல போய் இறங்கினோம்னா அந்த மதுரை மக்கள் வந்து எங்களுக்கு ஒரு சீட்டை உறுதிப்படுத்தி அப்படியான மக்கள் வாக்களிக்கணுமே. மதுரை மக்கள் அப்படி மக்கள் வரவில்லை. மதுரை மக்கள் வரையில அங்க இருக்கிற நான் சொல்றேன் ஹமீத் அவர்கள் அங்க இருக்கிற 2 முஸ்லீம் உறுப்பினர்கள் அவர்கள் ஏற்கனவே ஐக்கிய தேசிய 35,000 போய் கேட்கலாதே.
நீ அப்படி வர இல்ல மக்கள் ரெண்டு பேர் வந்து சொன்னாங்க உங்களுக்கு டிஸ்போன். ஆனா என்ன நடந்து அரசாங்கத்துல மக்களுக்கு வெறுப்பு, எனவே அரசாங்கத்துறை வைக்கிறாங்க நீங்க பிரச்சாரம் செஞ்சீங்க, மக்கள் நம்பினாங்க. இன்னைக்கு பிரச்சனை என்னண்டா இந்த அரசாங்கத்தோட முடிக்க 2 பேர் தான் இந்த அரசாங்கத்தில் இவரை விட்டு போட்டு எனக்கு இந்த ஏன் நிமாபடி சில்வா அதை விட எனக்கு இந்த ஃபைசால் முஸ்தபா எலெக்ஷன் அவங்க எங்களுக்காண்டி கேட்கிறாங்கன்னு அரசாங்கமே சொல்லுது. இவரை விடுங்க, இவரை சொன்னா யோசிப்பாங்க, இவர் அரசியல் பத்தி சொல்றேன். ஆனா ஃபைசால் முஸ்தபாவும் இவர் ஃபௌசி அமைச்சரும் வந்து இவங்க எங்களுக்கு அவங்கள்ட்டையும் கோரிக்கை விடுக்கப்பட்ட ஆரம்பத்தில் யூஎம்பி கிட்டையும் எஸ்எல்பி கிட்டையும் கோரிக்கை விடுக்கப்பட்டது, நீங்க உங்களோட அங்கத்தவர்ல போட வேணாம், உங்களோட அங்கத்தவர்கள் இந்த குழுவுக்கு தாங்க எங்கிட்ட போறதுக்கு. சரியா? ஆனா அவங்க ஏன் உண்மையா போடலன்னா எங்களுக்கு கிடைச்ச தகவலையும் படிச்சு எங்களுக்கு சொன்னா உங்களுக்கு எப்படி தான் உங்களுக்கு தான் நீங்க அது போய் ஜனாதிபதிக்கு தான் சேர்த்து விடுவீங்க. கொஞ்சம் பொறுங்களே, அந்த உவ மாகாண இவர் கேக்குறாரு முதல்ல இந்த கதைச்சன உங்களுக்கு ஞாபகத்தில் இல்ல. முதல்ல ஏற்கனவே 2 நிமிடங்கள் நாங்கள் இந்த நிகழ்ச்சி நாங்கள் 7 மணிக்கு முடிய நிகழ்ச்சி 7:02 ஆகிவிட்டது. இன்னும் ஒரு மின்ன நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இந்த விவாதத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம். என்றால் இது மக்களுக்கு இனி வரப்போது தேர்தல் அல்ல, அதாவது மாகாண சபை தேர்தல், இனி வரப்போறது ஜனாதிபதி தேர்தல். ஆனால் மக்களுக்கு தெளிவு வர வேண்டும். இன்னும் ஒரு நிகழ்ச்சியும் நாங்கள் இதை நாங்கள் இனிவரும் காலங்களில் இந்த விடயத்தை நாங்கள் அக்குவரு ஆணுவரியாக ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னு சொன்னால் மக்கள் இன்று சில மாற்றங்களை எதிர்பார்க்கிறார்கள். மக்கள் இன்று பதுளையிலே ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள். மக்கள் இன்றைக்கு என்றுமில்லாதவாறு ஒரு வாக்கை பதுளையிலே அளித்திருக்கிறார்கள், அதுவும் சிறுபான்மை மக்கள் அளித்திருக்கிறார்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம்.